கிறிஸ்தவம்னாலே ஒரு மதத்துல சேரல, நான் ஒரு மாற்றத்துக்குள்ளானேன். உங்களுக்குள்ளே சில சரியான மலர்ச்சி ஏற்படும் பொழுது ஈர்க்க வேண்டிய சில காரியங்களை நீங்கள் தன்னால ஈர்க்க ஆரம்பிக்கிறீங்க. ஒரு ஆள் மாறினா தேசமே மாறும். அல்லேலூயா. உங்களை குறித்தே உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள்? வேதம் நம்மளை எளிமையா இருக்க சொல்லுது, ஆனா ஏழ்மையா இருக்க சொல்லல. உங்க பார்வைக்கு நீங்க யாரா தெரியுறீங்களோ அதனுடைய பிரதிபலிப்பாகத்தான் மற்றவர்களுக்கும் நீங்க யாருன்னு தெரிய ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா உங்கள் உள்ளான நிலையின் வெளிப்பாடுதான் உங்கள் வெளியான நிலையாக. உன் வாழ்க்கையில இயேசு இருக்கிறாரா? எல்லாமே இருக்கு. Because he is everything. அவருக்குள்ளே ஞானம், அறிவு என்கிற பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. பாருங்க, உங்களுடைய நடவடிக்கையினால் நீங்கள் வேண்டுமானால் உங்கள் அபிப்பிராயத்தை மாற்றிருக்கலாம், ஆனால் உங்கள் பரம தகப்பன் உங்களை குறித்த அபிப்பிராயத்தை என்றைக்கும் அவர் மாற்றுவதே இல்லை. ஸோ இந்த செவ்வாய்க்கிழமை மாலை கூட்டங்களில் மனதை பற்றி என்ன பண்ணுறோம்? படிக்கிறோம். பரவாயில்ல, உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் ஓடி வரீங்க. கர்த்தர் நல்லவர். ஓகே, ஸோ 6:30க்கே நம்ம டீச்சிங் ஸ்டார்ட் பண்ணோம். பட் சிலர் பல காரணங்களால் வரீங்க. பரவாயில்ல, ஆவியானவருக்காக அரை மணி நேரம் பாடினேன், உங்களுக்காக அரை மணி நேரம் பாடினேன். காணுமே சில முகத்தை அப்படின்னு அவர் முகத்தை பார்த்துட்டு உங்கள் முகத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அரை மணி நேரம். பரவாயில்ல, வந்துட்டீங்க. ஸோ ஆரம்பிப்போம் இந்த போதனையை. போதனைக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் ஆராதிக்கிறது நல்லாயிருக்கும். அப்படி டக்குன்னு அப்படி போனோன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு வர்ஷிப் பண்ணும்போது இந்த மனது, இருதயம் எப்படி விதைக்கிறதுக்கு முன்னாடி இந்த நிலம்லாம் கொஞ்சம் சரியாக்கிட்டு விதைய போடுறாங்கல்ல, டப்புன்னு தூக்கி போட முடியாது பாருங்கள். கொஞ்சம் அப்படி கிளறி சிலதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படி போட்டால் இன்னும் நல்லா முளைக்கும். அது மாதிரி தான் ஆராதனையும் கூட. விவசாயம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் ஆராதிக்கும் போது நல்லாயிருக்கும். நம்ம லேட்டாக ஆச்சுன்னா வரும்போதே நீங்கள் 2 பாட்டு படிச்சுட்டு வந்துடுங்க. ஓகே, அன்றைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். ஸோ தேவனாகிய கர்த்தர் மனுஷனை எப்படி படைச்சிருக்கிறாரு, அவனை எப்படி உண்டாக்கியிருக்கிறாரு, அவனை சிருஷ்டித்த விதங்கள் என்ன, இதெல்லாம் பற்றி என்ன பண்ணுறோம்? படிக்கிறோம். அவனை எப்படி படைச்சிருக்கிறாரா? ஆவியாக, ஆத்துமாவாக, சரீரமாக என்ன பண்ணியிருக்கிறாரு? படைச்சிருக்கிறார். நாம் 3 தன்மைகளாக நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? படைச்சிருக்கிறாரு. நாம் இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்களை குறித்து படிக்கிறோம். பல தகவல்களை நாம் என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்கிறோம். போன சண்டே காலையில் முதல் சர்வீஸில் ஒரு காரியத்தை சொன்னேன். அது என்னென்னா, தெரிய வேண்டிய தகவல்களை மக்கள் தெரிந்து கொள்றதில்ல. எதெல்லாம் தேவையில்லையோ அது நிறைய என்ன பண்ணியிருக்கிறாங்க? தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இதுதான் மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு காரியம். அது மாதிரி பல காரியங்களை பற்றி நமக்கு தெரியுது. நமக்கு எதை பற்றி தான் தெரிய மாட்டேங்குன்னா, நம்மளை பற்றி நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப். நீங்கள் யாருங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நீங்கள் என்று சொல்லும் பொழுது கடவுள் உங்களை எப்படி படைத்திருக்கிறார், கடவுள் உங்களை எப்படி சிருஷ்டிச்சிருக்கிறாரு, எப்படி உங்கள் வாழ்க்கை இயங்குகிறது, உங்கள் மனசுனா என்ன, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இது எல்லாத்தையும் பற்றியும் தேவன் அவருடைய வார்த்தையில் என்ன பண்ணுறாரு? சொல்லி தரார். மனுஷன்னா யாரு, அவன் எப்படிப்பட்டவன், அவன் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கிறான், அவன் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுனா எப்படி நல்லா இருக்குது, கெட்டு போகிறதுனா எப்படி கெட்டு போகுது, ஒருவேளை கெட்டு போயிடுச்சுன்னா அந்த கெட்டு போன வாழ்க்கையை எப்படி நல்லா மாற்றுறது. வாழ்க்கை ஏதோ விதிக்கப்பட்ட ஒன்று போல வாழ்ந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கடவுள் வைக்காம, வாழ்க்கை தேவனை அறிந்து கொள்வதன் மூலம், தேவனுடைய சத்தியங்களை புரிந்து கொள்வது மூலம், நாம் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதன் மூலம் சரியில்லாத ஒரு வாழ்வை கூட சரியானதாக நம்மால் மாற்ற முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன் எல்லாம் சொல்லுங்கள். சரியில்லாததை சரியாக்கலாம்.
சிலர் என்ன சொல்லிட்டாங்க, நாய் வாழ நிமித்த முடியாது பிரதர் அப்படிங்காங்க. அப்படின்னா என்ன? மாற்றம் சாத்தியமே கிடையாது. எத்தியோப்பியனின் தோலை மாற்ற முடியுமா? சிவிங்கியின் இதை புள்ளியை மாற்ற முடியுமா அப்படின்னு பைபிள்ல இருந்தே நீ மாற முடியாதுக்கு 2 வசனம் காட்டுவாங்க. இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமா இருக்கிறது, இப்படியே பேசி பிடிச்சிடுவாங்க. அப்புறம் எதுக்கு ஆண்டவர் இருக்கிறாரு, அதுக்கு அப்புறம் எதுக்கு வார்த்தை இருக்கு, அப்புறம் எதுக்கு ஆவியானவர் இருக்கிறாருன்னா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. எல்லாம் கேடு உள்ளதாவே விட்டுட்டு போயிட்டா அப்புறம் அவருக்கு என்ன வேலை தான் இருக்கான்? அது கரெக்டு, கேடு உள்ளதா இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு, வியாதி ரொம்ப கொடூரமா இருக்குன்னு ஆஸ்பத்திரிக்கு வந்தா கேன்சர் எவ்வளவு கொடூரமானதுன்னு உங்களுக்கு கிளாஸ் நடத்த போறேன்னா டாக்டர் நடத்துவாரு? இது என்ன அனாட்டமி வகுப்பா? இங்க வந்து என்ன டாக்டருக்கான போதனையா செய்ய போறாங்க? அதெல்லாம் தெரியும், கொடூரம் தானே வந்திருக்கிறான். எவ்வளோ சார் ஃபீஸ் கட்டுறேன், சிகிச்சை பண்ணுங்கன்னா அது எவ்வளோ மோசம், அது என்னெல்லாம் பண்ணிடுமா, இப்படி பேசிகிட்டு இருக்கக்கூடாது. எல்லாம் தெரியுது, எரர் வந்து இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. இல்லைன்னு சொல்கிறவன் தான் ரொம்ப அதை நம்புகிறான். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே, எனக்கு என்ன பிரச்சனை இருக்கா அப்படின்னு கோவப்படுவான். அப்போனாலே தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப பிரச்சனை அவருக்கு ரொம்ப இருக்குது. அதை சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப என்ன ஆகிடுது, கஷ்டம் ஆயிடுது. அப்போவுமே தெரிஞ்சுக்கலாம் அதுவே ஒரு பிரச்சனை தான். கரெக்டாக? அப்போ பிரச்சனை இருக்குது, நமக்கு சில ப்ராப்ளம் இருக்குது, வாழ்க்கை அப்படியே இருக்கணுங்கிறது கிடையாது. தேவனிடத்தில் வந்து அவர் வார்த்தைகளை கேட்கும் பொழுது நம் வாழ்க்கையில் எந்த காரியத்தையும் நம்மால் சரி செய்து கொள்ள முடியும். எல்லாம் சொல்லுங்கள், சரியில்லாததை சரியாக்கலாம். நல்லா ஒரு 3 முறை சொல்லுங்கள், சரியில்லாததை சரியாக்கலாம். சொல்லுங்கள். நமக்கு என்ன 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 கற்றுக்கணும்னா, சரியில்லாததாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம போயிட்டோம். அப்படி கிடையாது. சரியில்லாத எதையும் என்ன பண்ண முடியும், சரியாக்க முடியும். இயேசுவினால் எல்லாம் கூடும். ஆமென். உலகத்திலே வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் அவர் இருக்கிறார். உங்க வாழ்க்கை எவ்வளவு இருட்டா இருந்தாலும் இயேசுவினிடத்தில் வரும் பொழுது அந்த இருளான வாழ்க்கையை ஒளியானதாக அவர் மாத்துகிறார். ஆமென். கிறிஸ்டியானிட்டி இட்ஸ் மீன்ஸ் இட் இஸ் a positive change. கிறிஸ்தவம்னாலே ஒரு மதத்துல சேரல, நான் ஒரு மாற்றத்துக்குள்ளானேன். தூங்கிட்டீங்க பாருங்க, யார்கிட்டயே போய் சொல்லலாம். நான் இன்னைக்கு சாயங்காலம் எல்லாம் சொல்லுங்க, நான் மதத்துக்குள்ளாகல, நான் மாற்றத்துக்குள்ளாகிறேன். உலகத்திலே வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளினா என்ன? அவர் என் வாழ்க்கையில வரும் பொழுது என் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்றாரு. இருளே நான் இருக்க மாட்டேன். இருள்னா என்ன? ஆல் த நெகட்டிவ் திங்ஸ், தோல்வி, கவலை, கண்ணீர், துக்கம், வேதனை, நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனா கிறிஸ்து உங்க வாழ்க்கையில வரும் பொழுது என்ன நடக்குது? சொல்யூஷன் வருது, தீர்வுகள் வர ஆரம்பிக்குது. அந்த ஒளிக்குள்ளாக அந்த ஒளியை அவன் அண்டிக்கொள்ள 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 என்ன நடக்குது? இருள் நீங்கி ஒரு பிரகாசம் அவன் வாழ்க்கையில் என்ன பண்ண ஆரம்பிக்குது, உண்டாக ஆரம்பிக்குது. அதனாலதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீதிமானின் பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, இருளான வாழ்க்கை சூரிய பிரகாசம் போல் மாற முடியும். எங்கிருந்து எங்க போயிருது பாருங்க வாழ்க்கை. பாக்குறீங்களா? அந்த மாதிரி மாற்றத்துக்குள்ளாகிறது தான் வேத வசனத்தின் போதனை, கிறிஸ்தவ தினுடைய செய்தி. ஆனா நம்ம அதெல்லாம் விட்டுட்டோம். பிரச்சனையை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். யாரும் சரியில்லை, நாடு சரியில்லை, ஊரு சரியில்லை, எவனும் சரியில்லை, ஒரு பையன் உருப்பட மாட்டான், இப்படியே பேசிட்டு போயிட்டோமே தவிர, எப்ப எவ்வளவு இருட்டா இருந்தாலும் பரவாயில்ல, அவர்கிட்ட வந்து அவன் வாழ்க்கை என்ன ஆகும்? ஒளிமயமாக மாறும். எல்லாம் சொல்லுங்க, ஒளிமயமாக மாறும். நல்லா சொல்லுங்க, ஒளிமயமா மாறும். ஆமென். இப்ப இருட்டா இருக்குது, சரியில்லைன்னா சரிப்படுத்திக்க முடியும். கல்லான இருதயமா இருக்குன்னா அது சதையான இருதயமா அவர் என்ன பண்ணுவாரு? மாத்துவாரு. புதிய ஆவி என்ன பண்ணுவாரு? கொடுப்பாரு. மாற்றம் நம்மளே மாத்திடுறாரு. அதுதான் இதுல இருக்கிற பெரிய அதிசயமே. மற்ற ஒரு மதங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க எப்படி நம்பிக்கைகள் இருக்கும் அப்படின்னா, நீங்க ஏதாவது வேண்டிக் கொள்ளுங்க, கடவுள் உங்க வேண்டுதலை செய்வார். இது எல்லா இதுலயும் இருக்கா இல்லையா? இருக்குதா இல்லையா? எதுக்கு போறாங்க ஆலயங்களுக்கு? பிரார்த்தனையை நாம் கடவுளத்தில் செய்யும் போது கடவுள் இந்த பிரார்த்தனை என்ன பண்ணுவார்? நிறைவேற்றுவார். இப்படிதான் போறாங்க. கிறிஸ்தவத்தில் இருக்கிற காரியங்கள்
கடவுள் வந்து உன்னுடைய பிரார்த்தனைகளை கேட்டு நிறைவேற்றுவார் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. நீ வந்து உன்னை கேட்க அதை அவர் செய்கிறார் அப்படிங்கிறது இல்லை. இதில் இருக்கிற பெரிய காரியம் என்னங்கிறது கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. உங்களையே மாத்துறாரு. உங்கள் ஜெபத்தை கேட்குறாரு அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அவர் உங்களையே ஒரு புது படைப்பா, உங்களையே ஒரு நியூ ஆளாக மாற்றிடுறாரு. ஆமென். அதுதான் இதில் இருக்கிற விசேஷமான ஒரு காரியம். நம்ம ஜெபத்தை கேட்குறதா இருந்தால் அவர் அங்கேயே இருந்து கேட்டிருப்பார். இந்த பூமிக்கு இறங்கி வர வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஏன் இறங்கி வந்தார்? நம்ம போல ஏன் வந்தார்? நம்மில்ல ஒருவராக ஏன் வந்தார்? நம்ம பாவங்களை நம்மளுடைய இதெல்லாம் சுமந்து நம்மளுடைய இடத்த ஏன் எடுத்து? என்ன நடக்குது? சேஞ்ச் நடக்குது. ஒரு மாற்றம் என்ன பண்ண ஆரம்பிக்குது? நடக்க ஆரம்பிக்குது பாருங்க. ஸோ அதனால ஒரு முற்போக்கு மாற்றம் தான் கிறிஸ்தவ செய்தியாக இருக்கிறது, கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்வோம் என்றால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் சாதகமான மாற்றங்களை நோக்கி நாம் பயணிக்க ஆரம்பிப்போம். எத்தனை பேர் அப்படி பயணிக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் சாதகமான மாற்றங்களை நோக்கி போதா உங்கள் வாழ்க்கை? முற்போக்காக போயிட்டே இருக்குதா? பெட்டர் பெட்டர் பெட்டர்னு போதா? ஒஸ்ட்டுன்னு போதா? பெஸ்ட் 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 என்ன பண்ணிட்டே இருக்கணும்? போயிட்டே இருக்கணும். வர வர விருத்தி அப்படிங்கிறதா ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற வாழ்க்கை. சரி, இதை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஹவு டு இன்ஹெரிட் தட் லைஃப்? இதை அவர் வைத்திருக்கிறார். இதை நாம் எப்படி அனுபவிக்கலாம், எப்படி பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு வேதம் நமக்கு நிறைய காரியங்கள் என்ன பண்ணுது? போதிக்கிறது. ஸோ அதில் ரொம்ப முக்கியமான ஒரு போதனையை தான் நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கிறோம். அது என்ன? உங்கள் மனதை நீங்கள் மாற்றிக்கொள்வதன் மூலம் உங்கள் வாழ்வை நீங்கள் என்ன பண்ண முடியும்? மாற்ற முடியும். எல்லாம் சொல்லுங்க. மனதை மாற்றுவதன் மூலம் வாழ்வை மாற்றலாம். வாழ்வு சரியில்லைங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், மனது சரியில்லை. என் வாழ்க்கை பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறாங்க. இல்ல, மனது பிரச்சனையா இருக்கு. என் வாழ்க்கை போராட்டமா இருக்கு. இல்ல, உங்கள் சிந்தையில் போராட்டமா இருக்கிறது. ஏன்னா உங்கள் உள்ளான நிலையின் வெளிப்பாடு தான் உங்கள் வெளியான நிலையாக. வாழ்க்கையில தரித்திரம் இருக்கு. இல்ல, உங்க மனதுல தரித்திரம் இருக்கு. வாழ்க்கையில வந்து தோல்வி இருக்கு. இல்ல, உங்கள் சிந்தனையிலே தோல்வி இருக்கிறது. வாழ்க்கையில வந்து சந்தோஷமே இல்லை. இல்ல, உங்க மனதுல என்ன இல்லை? சந்தோஷம் இல்லை. அப்ப எல்லாமே உங்களுக்குள்ள என்ன பண்ணப்பட வேண்டியது இருக்குது? ஆரம்பிக்க வேண்டியது இருக்கிறது. அதுதான் இது ரொம்ப ஆழமான ஒரு காரியம். கடவுள் வந்து பாருங்க, அவருடைய வார்த்தைகளை கொடுத்து, அவருடைய வெளிச்சத்தை கொடுத்து நம் மனதை அவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறார்? மறுரூபமாக்க ஆரம்பிக்கிறார். ஸோ இந்த மனதை நாம தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு மாற்றிக்கொண்டே வரும் பொழுது அதற்குள்ளாக ஒரு மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது வாழ்க்கையில் நாம் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற காரியங்களை நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்க முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். ஸோ மைண்ட் இஸ் த கீ. மனது வந்து ஒரு திறவுகோல், ஒரு சாவி மாதிரி இருக்குது கடவுள் வச்சிருக்கிற எல்லா நன்மையும் நாம் அடைவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இதை பற்றி நிறைய காரியங்கள் பேசியிருக்கிறோம். 15 வாரங்களுக்கு மேலே என்ன பண்ணியிருக்கிறோம்? பேசியிருக்கிறோம். இன்னும் நிறைய காரியங்கள் பேச போகிறோம். சரியா? என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 13:33. அங்கே ராட்சச பிறவியான ஏனாக்கின் குமாரனாகிய ராட்சசரை கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். அந்த வார்த்தைகள் 2 வார்த்தைகள் இருக்கிறது. 2 அபிப்பிராயங்களை அவர்கள் அங்கு தெரிவிக்கிறார்கள். அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல் அபிப்பிராயம் என்ன? நாங்கள் எங்கள் பார்வைக்கு எப்படி இருந்தோம்? வெட்டுக்கிளியை போல் இருந்தோம். அடுத்தது, அவர்கள் பார்வைக்கு நாங்கள் எப்படி இருந்தோம்? அப்படியே இருந்தோம். சிம்பிள்ங்க. உங்க பார்வைக்கு நீங்க யாரா தெரியுறீங்களோ அதனுடைய பிரதிபலிப்பாகத்தான் மற்றவர்களுக்கும் நீங்க யாருன்னு தெரிய ஆரம்பிக்கிறீங்க. நம்ம எப்போவுமே ஒன்று சொல்லுவோம், என்னை பற்றி அவங்களுக்கு இன்னும் தெரியலை, என்ன அவங்க குறைவாகவே மதிப்பு இடுறாங்க, இப்படியே பேசிகிட்டே இருப்போம். நான் சொல்கிறேன், உங்களை குறித்து நீங்கள் என்ன மதிப்பிட்டிருக்கீங்களோ அதனுடைய ஒரு வெளிப்பாட்டை தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய நேரத்தில் தெரிவிக்கிறாங்க. 80% அப்படி தான் இருக்குது.
80% உங்களை குறித்து நீங்க என்ன என்றீங்க அப்படிங்கிறது தான் மற்றவர்கள் உங்களை குறித்து என்ன மாதிரி என்ன வேண்டும் என்பதை கூட என்ன பண்ண ஆரம்பிக்குது, தீர்மானிக்க செய்கிறது. எல்லாம் சொல்லுங்க, மற்றவர்கள் என்னை குறித்து எண்ணுவது என்பது அதிகபட்சமாக நான் என்ன எண்ணுகிறேனோ அதிலிருந்து தான் வருகிறது. இது ரெண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். எப்பவுமே நம்மளை பத்தி கொஞ்சம் பேர் தப்பா நினைச்சிட்டு இருப்பாங்க, அந்த இதை பத்தி நான் சொல்லலை. ஆனா மோஸ்ட் ஆஃப் நிறைய நேரம், அதிகமான நேரங்கள் எப்படி இருக்குதுன்னு சொன்னா, நாம நம்மளை குறித்து என்ன நினைச்சிட்டே இருக்கிறோமோ அதை தான் நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நாம நம்மளை குறித்து என்ன நினைக்கிறோமோ அப்படி நடந்துக்குவோமா, அப்படி பேசுவோமா, அதை வச்சு தான் அவங்க நமக்கான ஒரு சுய பிம்பத்தை என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்க ரெண்டு காரியத்தை சொல்றாங்க. ஒன்று, எங்கள் பார்வைக்கு நாங்கள் எப்படி இருந்தோம், வெட்டுக்கிளியை போல் இருந்தோம். அப்புறம் அடுத்தது, அவர்கள் பார்வைக்கு நாங்கள் எப்படி இருந்தோம், அப்படியே இருந்தோம் அப்படிங்கிறாங்க. இப்போ அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள், இதுல போய் ஏதாவது வேலை செய்ய முடியுமா? என்னங்க செய்ய முடியுமா? உங்களை பத்தி ஊர் என்ன நினைக்கி அப்படிங்கிறதுல போய் ஏதாவது வேலை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஆனா உங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறதுல வேலை செய்யலாமா? என்னங்க செய்யலாமா, செய்ய முடியாதா? உங்க தலைக்கு மேல புறா காக்காலாம் பறக்கு, உங்களால் தடுக்க முடியுமா? ஆனா உங்க தலையில கூடு கட்டுறது தடுக்க முடியுமா? என்னங்க அதை தடுத்துலாமா, தடுக்க முடியாதா? உங்களை குறித்து ஊர் என்ன நினைக்கி, மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, உங்க பாஸ் என்ன நினைக்கிறாரு, உங்க கஸ்டமர்ஸ் என்ன நினைக்கிறாங்க, உங்க சபை எப்படி நினைக்குது, உங்க போதகர் எப்படி நினைக்கிறாரு, உங்களை சுற்றில இருக்கிற உங்க கணவர், உங்க மனைவி, உங்க பிள்ளைங்க, உங்க மாமியார் மருமகள், இவங்க நண்பர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கிறது விட்டுருங்க. உங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது நீங்க என்ன செய்ய முடியும், வேலை செய்ய முடியும். அதுல நீங்க ஒர்க் பண்ண முடியும். அதுல நாம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாலே, அதுல நாம கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிச்சாலே, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆயிடும்னா, உங்களை குறித்து தவறான அபிப்பிராயத்தை வைத்துக் கொண்டிருக்கிற நபர்கள் கூட அதை மாற்றிக்கொள்வதற்கு பெரும்பாரியான வாய்ப்புகள் இருக்கிறது. எத்தனை பேருக்கு விளங்குது? சிம்பிளா சொல்லிட்டேன். நான் என்ன பேச போறேங்கிறத ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டேன். ஆனா நம்ம எப்பவுமே குறவுப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். என்ன அவங்க புரிஞ்சுக்கல, என்ன ரொம்ப வேல்யூவா அவங்க நினைக்கல, என் அருமை அவங்களுக்கு தெரியல, என்ன நல்ல ஹானரா ட்ரீட் பண்ண மாட்டுக்காங்க, எனக்கு மரியாதையை கொடுக்க மாட்டுக்காங்க, எனக்கு கனத்தை கொடுக்க மாட்டுக்காங்க, எனக்கான இடத்த அவங்க தர்றதில்லை. இதெல்லாம் உங்க வாழ்க்கையில பிரச்சனையா இருக்குதா இல்லையா? இந்த மாதிரி பிரச்சனையே இருந்தது இல்லையோ? என்னங்க நாங்களாம் அதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டோம் அப்படிங்கிறீங்களா? இருக்குது, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. ஆனா இதுல அவங்க மண்டைக்குள்ள போய் நீங்க என்ன பண்ண முடியாது, வேலை செய்ய முடியாது. ஆனா என்ன செய்ய முடியும்னா, உங்க எண்ணங்களுக்குள்ளாக உங்கள் மனதிலே நீங்க என்ன செய்ய முடியும், வேலை செய்ய முடியும். அப்படி ஒர்க் பண்றதின் மூலம் அதனுடைய ஃபீட்பேக் என்னவா இருக்கும், அதனுடைய ரிசல்ட் என்னவா இருக்கும்னா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவர்களே உங்களை குறித்து வைத்திருந்த அபிப்பிராயத்தை மாற்றிக்கொள்வார்கள். இது நடக்கும். உங்களை குறித்து மற்றவர்கள் வைத்திருக்கிற தவறான அபிப்பிராயத்தை உங்களால் மாற்றி அமைக்க முடியும். எப்போது என்றால், உங்களை குறித்து நீங்கள் வைத்திருக்கிற தவறான அபிப்பிராயத்தை மாற்றி அமைப்பதன் மூலம். உங்களை குறித்து சரியான அபிப்பிராயத்தை நீங்கள் கொண்டு வருவதன் மூலமாக உங்களை குறித்து மற்றவர்களும் சரியான அபிப்பிராயம் உடையவர்களாக மாற முடியும். ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்குது பாருங்க. ஒருவனுடைய வழிகள் தேவனுக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய எதிராளிகளும் அவனோடு யாரா மாறுவாங்க? அப்போ ஒரு காலத்துல உங்களை குறித்து எதிராக எண்ணிக்கொண்டிருந்த எதிர்மறை சிந்தனையாளர்கள் இப்பொழுது மாறிவிட்டார்கள். எல்லாம் சொல்லுங்க, எதிரிகள்லாம் மாறிட்டாங்க, எதிரிகள்லாம் நண்பர்களா மாறிட்டாங்க. எப்படி அது நடந்ததா?
ஒரு மனிதன் தேவனுக்கு நேராக தன் உள்ளத்தை திருப்பி தேவனுக்கு நேராக தன் வாழ்க்கையை திருப்ப ஆரம்பிக்கிற அந்த நேரம் அங்க ஒரு திருப்பம் நடக்குது. நீங்க நினைக்க வேண்டாம் கனெக்ஷனே எல்லாமே இல்லைன்னு நினைக்க வேண்டாம், எல்லாமே கனெக்ஷன்ல தான் இருக்குது. இப்போ இந்த மெசேஜ் ஆரம்பிக்க முன்னாடி சொன்னேன்னா எப்படி வர்ஷிப்புக்கும் தாட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு காமிச்சேன்னா நிறைய பேர் அதை மிஸ் பண்ணிட்டீங்க, அதை கேட்கல. ஆராதனைக்கும் சிந்தனைகளுக்கும் எப்படி தொடர்பு இருக்குன்னு காமிச்சேன்னா உங்களுக்கு ரோமர் 1ல இருந்து, அது மாதிரி உங்களுக்குள் நடக்கிற மாற்றங்களுக்கும் உங்களுக்கு வெளியில இருக்கிற காரியங்களுக்கும் மிகுந்த தொடர்பு இருக்கிறது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்படி சொல்றேனே, ஒரு 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 பூ இருக்கு, ஒரு பூ இருக்கு, அந்த பூ அப்படியே மலருது. இந்த பூ மலருவதின் மூலம் எங்கேயோ சுத்திட்டு இருக்கிற வண்டு என்ன பண்ணுது, தன்னால அதுல இருக்கிற தேனை எடுக்கிறதுக்கு வருதா? இந்த பூ போய் எந்த வண்டையாவது பிடிக்க முடியுமா? அந்த காம்புல ஒட்டிக்கிட்டு இருக்கிற பூ போய் வண்டை தேடி பிடிக்க முடியுமா? இல்லை வண்டை வந்து அதை நாடி போக முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அந்த பூ மலர்வதின் மூலம் எங்கேயோ இருக்கிற வண்டை அது தன் பால் என்ன பண்ண முடியுது, ஈர்க்க முடிகிறது. ஆண்டவரும் வாழ்க்கையை இப்படி தான் சிஸ்டம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆண்டவரும் வாழ்க்கையை இப்படி தான் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறாரு. உங்களுக்குள்ளே சில சரியான மலர்ச்சி ஏற்படும் பொழுது ஈர்க்க வேண்டிய சில காரியங்களை நீங்கள் தன்னால் ஈர்க்க ஆரம்பிக்கிறீங்க. அலங்குதான் தெரியலையே. 500 ரூபா ஃபீஸ் வைக்கணும்னு நினைக்கிறேன் நான் சாயங்காலம் மைண்டு பற்றி சீரீஸ்க்கு. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கே இது எவ்வளோ சீரியஸ்ன்னு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, பூ மலர்ந்தால் வண்டு வந்து விடும். அதனால தான் நான் யாருமே வரலையே, இல்லை அவங்க ஏன் அப்படி இருக்காங்க இப்படி நான் யோசிக்கிறது ரொம்ப கம்மி. இப்படி யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன், இப்படி யோசிக்கிறது ரொம்ப கம்மி. எதை அதிகமாக யோசிக்கிறேன்னா, ஆண்டவரே நான் ஏன் இப்படியே இருக்கேன், இதை தான் ரொம்ப யோசிக்கிறேன். 80% நான் யோசிக்கிறது எதுன்னா, ஆண்டவரே நான் எப்படி இந்த பகுதியில் இன்னும் முன்னேறி போகிறது, நான் எப்படி இன்னும் இந்த காரியங்களில் நல்லா ஆகுறது, நான் எப்படி இந்த காரியங்களை இன்னும் ஓவர் கம் பண்ணுறதுன்னு என்னை பற்றியே யோசிக்கிறேன். என்னை பற்றி யோசிக்கிறேன்னா, எனக்குள் நடைபெற வேண்டிய மேம்பாட்டையும் எனக்குள் நடைபெற வேண்டிய மாற்றங்களையும் பற்றி நான் அதிகமாக சிந்திக்கிறேன். 80%. மீதி 20% தான் சுற்றிலும் இருக்கிற மாற்றங்களை குறித்து நான் என்ன பண்ணுறேன், சிந்திக்கிறேன். ஏன்னா இந்த 80% இது கரெக்டாக ஆனாலே நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் ஒரு ஆள் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் இந்த பட்டணமே கரெக்டாகிடும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு அலங்க தான் தெரில. அந்த அந்த கீ உங்ககிட்ட தான் இருக்கு. இது ஆழமாக சிந்திச்சா நீங்கள் கண்டுபிடிப்பீங்க, இல்லைன்னா விட்டுருவீங்க. தெபரால் வந்து எப்படி பேசுகிறா பாருங்களேன். நான் தாயாக எழும்பும் அளவும். யாரு தெபரால்? யாரு? ஒரு இண்டிவிஜுவலான ஒரு உமன் இல்லையா? அவன் என்ன சொல்றான், நான் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாலாய் போயின. என்னங்க நீங்க எழும்புனீங்கன்னா நான் எழும்பும் அளவும் அது பாலாய் போகிறது. அப்போ நான் எழும்பி விட்டால் பாலா போறதெல்லாம் என்ன ஆயிடுது, சரியானதாக மாற ஆரம்பிக்குது. அப்ப தெபராலுடைய சிந்தனை எப்படி இருக்குது? கிராமங்கள் கரெக்ட் ஆகணுங்கிறது இல்ல, நான் எழும்பி விட்டால் என் கிராமமே எழும்பி விடுங்கிறார். கலங்குதான் தெரியலீங்களா? எல்லாம் சொல்லுங்க, நான் எழும்புனா ஒரு கிராமமே எழும்பு, நான் எழும்புனா ஒரு ஊரே எழும்புது. ஒரு தனி நபருங்கிறது அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மேட்ருங்க. ஒரு தனி நபர் எழும்புவது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. மலேசியாவிலேருந்து இப்போ பேசுகிறதுக்கு கூப்பிட்டுருக்குறாங்க. 19ஆம் தேதி நான் கிளம்புறேன். 10 நாள் மலேசியாவில் ஊழியம் செய்கிறதுக்காக. அப்போ அவங்க என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் என்ன டாபிக் பேசுவீங்க, எந்த தலைப்பில் நீங்கள் பேசலான்ட்டு இருக்கிறீங்க, எங்களுக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. நான் அவங்களுக்கு சொன்னேன், என்ன டாப்பிக்கில் பேசணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை அது நீங்களே சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. நான் அவங்களுக்கு சொன்னேன், ஒரு தனி நபர் எப்படி மாற்றம் அடைகிறார் அப்படிங்கிறத பற்றி பேசுவேன் அப்படின்னு சொன்னேன்.
அவங்களுக்கு சில பேருக்கு அப்படி சொன்னா கொஞ்சம் லைட்டாக தெரியும். நான் என்ன நம்புறேன்னா, ஒரு தனி நபருக்குள் நடக்கிற மாற்றம் ஒரு குடும்பங்களுக்குள் நடக்கிற மாற்றமாக மாறும். ஒரு குடும்பத்தில் நடக்கிற ஒரு மாற்றம் ஒரு தெருவில் நடக்கிற மாற்றமாக மாறும். ஒரு தெருவில் நடக்கிற மாற்றம் ஒரு சமூகத்தின் மாற்றமாக மாறும். ஒரு சமூகத்தின் மாற்றம் தான் ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நாடு, அந்த தேசம் யூனிவர்சல். அந்த மாதிரி அந்த மாற்றங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கும், பரிணமிக்க ஆரம்பிக்கும். எத்தனை பேர் இது நம்புறீங்க? நான் சொல்கிறேன், தனி மனித மேம்பாட்டை பற்றி, தனி மனித வளர்ச்சியை குறித்து நான் பேசுகிறேன். தேவன் அப்படி பேசும்படியாக என்னை அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தைகள் எனக்கு கொடுத்துருக்கிறார். அதுதான் நான் போதிக்க போகிறேன். அப்படி போதிச்சா தனி நபர் மேம்படுவாங்க, குடும்பங்கள் மேம்படும், சபை மேம்படும், ஆட்டோமேட்டிக்காக சமூகம் என்ன பண்ண ஆரம்பிக்கும், மேம்பட ஆரம்பிக்கும். இப்படி தான் அது போகும். ஏன்னா அங்கே நடந்து கொண்டு இருக்கிறதுக்கும் இங்கே நடந்துகிட்டு இருக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு பைபிள் சொல்லலை. சம்பந்தம் இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, வெளியில் நடந்துட்டு இருக்கிறதுக்கும் உள்ள நடந்துகிட்டு இருக்கிறதுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கு, கனெக்ஷன் இருக்கு. அதனால தான் நீதிமொழிகளில் ஞானி சாலமோன் வந்து சொல்றாரு, பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்கிறவன் உத்தமன் அப்படின்ட்டான். பட்டணத்தை பிடிக்கிறது இருக்கட்டும், உன் மனதை பிடி முதல்ல அப்படிங்கிறாரு. ஏன்? உன் மனதை கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டேன்னா சிட்டியை கரெக்டாக மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு மனுஷனுக்குள்ளாக நடக்கிற மாற்றங்கள். சில சொல்லுவாங்க, நம்ம மாதிரி என்ன பிரதர் அப்படிம்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்ம திருந்தி என்ன ஆக போகுது, இல்லை நம்ம மாதிரி என்ன ஆக போகுது. பிசாசு பாருங்க, இப்படியே பொய்களை போட்டு வச்சிருக்கிறான். கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. நீங்கள் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் நடக்கக்கூடிய மாற்றங்கள் மிகப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்த வல்லமை உள்ளதாக இருக்கிறது. முதல்ல இதை நம்புங்க, முதல்ல இதை விசுவாசி. எல்லாம் சொல்லுங்க, எனக்குள் நடக்கிற மாற்றங்கள் என்னை சுற்றிலும் மிகப்பெரிய வித்தியாசத்தை அது ஏற்படுத்தும். ஆமென். பிலீவ் தட். அழகான சிட்டி, அன்புள்ள சிட்டி, அழகான ஊர், இப்படிலாம் எப்படி வருதுன்னா ஒவ்வொரு தனி நபருக்குள்ள இருந்து தான் என்ன பண்ண ஆரம்பிக்குது, வர ஆரம்பிக்குது. இன்னும் ஒரு பழைய கதை உங்களுக்கு தெரியும். ஒரு போதகர் ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தை வந்து வீட்டில் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறார், ரெடி பண்ணிகிட்டே இருந்தாராம். அவருடைய பையன் வந்து விளையாடவங்க அப்பா அப்படின்னு கூப்பிட்டே இருந்துக்கிறான். உடனே இவர் என்ன பண்ணார், இல்லைப்பா நான் பைபிள் படிக்கணும், பிரசங்கம்லாம் பண்ணணும் அப்பா, நாளைக்கு தொந்தரவு பண்ணாத அப்படின்னு இருக்கிறார். உடனே அவன் என்ன பண்ணியிருக்கிறான், இல்லை வாங்க என் கூட நேரம் செலவு பண்ண மாட்டிங்களா அப்படின்னு இருக்கிறான். உடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவனுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, பாஸ்டர் இல்லையா, ரொம்ப வேறு மாதிரி யோசிப்பார். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு வேர்ல்டு மேப் எடுத்து கண்ணா பின்னான்னு கிழிச்சு அவன் கையில் கொடுத்து, இதை மட்டும் ஒட்டிட்டு வந்துரு, உன் விளையாட வந்துடுறேன் அப்படின்னு. அவன் போனால் ஒரு 2-3 நிமிஷத்தில் ஒட்டி கொண்டு வந்துட்டான். அவருக்கு ஆச்சரியமாயிட்டு, டே எப்படிடா இது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, எப்படி ஒட்டி கொண்டு வந்தேன் அப்படின்ட்டு. உலகத்தை வந்து அப்படியே ஒட்டி ஒன்றாக்கிட்டே அப்படின்ட்டு இருக்கான், சரியாக்கிட்டே அப்படின்ட்டு. அப்போ அவன் சொன்னான்னா, நான் எங்கே உலகத்தை ஒட்டினேன், அதுக்கு பின்னாடி ஒரு மனுஷன் படம் இருந்தது, அதை ஒட்டுனேன் அப்படின்னு இருக்கான். அந்த வேல் மேப்பு பின்னாடி என்ன இருந்ததுதான், ஒரு மேன் பிக்சர் இருந்திருக்குது, அதை அவன் ஒட்டியிருக்கான். மூக்கு காதெல்லாம் கரெக்டாக வச்சுருக்கான். பின்னாடி பார்த்தா மேப் கரெக்டாகிடுச்சு. பாஸ்டருக்கு பிரசங்க குறிப்பு கிடச்சிருச்சு, மனிதன் சரியானால் உலகம் சரியாகும். ஒரு ஆள் மாறினா தேசமே மாறும். அல்லேலூயா, ஆவியானவருக்கே ஸ்தோத்திரம். பிரசங்க பாயிண்ட் எங்க இருந்து வரும்னே தெரியாது நிறைய நேரம். ஸோ இப்படி தான் நடக்குது எல்லா காரியங்களும். ஸோ அதனால பாருங்க, நாம ஒவ்வொருத்தருமே ஒரு காரியத்தை கவனிச்சுட்டே இருக்கணும், நமக்குள் நடைபெறுகிற காரியங்கள். உங்க வீடு என்னதான் உங்க மனைவி சரியில்லைன்னாலும் நீங்க எங்கேயோ கொஞ்சம் சரியில்லை, அதனால தான் அவங்க சரியா இல்லை. என்னதான் உங்க கணவர் சரியில்லைன்னாலும் நீங்க எங்கேயோ சரியா இல்லை, அதனால தான் அவங்க சரியா இல்லை. என்னதான் உங்க பிள்ளைங்க சரியில்லைனாலும் எங்கேயோ நீங்க சரியா இல்லை, அதனால தான் அவங்க கரெக்டா இல்லை. இதை வந்து ஒத்துக்கணும். தேவனுடைய பிரசன்னத்தில் இதை ஒத்துக்கிட்டு, என் மூலமாக ஒர்க் பண்ணுங்க ஆண்டவரே, என் மூலமாக கிரியை செய்யுங்க ஆண்டவரே, நீங்கள் சொல்ல 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 பாருங்க, நம்மளால் மாற்றவே முடியாது. அது முதல்ல தெரியுங்களா உங்களுக்கு?
ட்ரை பண்ணாதீங்க, முடியவே முடியாது. நானும் பிரசங்கம் வரும்போது ஜனங்களை மாற்றிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணதே கிடையாது. என்னையும் என்னால் மாற்ற முடியாது, எப்படி நான் உங்களை மாற்ற முடியும்? அது ரொம்ப கஷ்டம். ஆவியானவருக்கு இடம் அளிக்கும் பொழுது அவர் நம்மை மாற்றி அமைக்கிறார். இது ஏதோ இந்த ட்ரை பண்ணி சேஞ்ச் பண்ணிருங்க, மாறிடுங்க அப்படின்னு அப்படி போராடி நடக்கிற மாற்றங்கள் கிடையாது. இது நீங்கள் உங்களை திறந்து கொடுக்கும் பொழுது ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ள வேலை செஞ்சு உங்களை என்ன பண்ண ஆரம்பிப்பார்? படிப்படியாக மாற்ற ஆரம்பிப்பார். இது நடந்துக்கிட்டே இருந்தாலே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மாறி இருக்கும். இது நடக்காமலே இருக்குது நிறைய பேருக்கு, அதனால அப்படியே இருக்கு. ஏன் அப்படியே இருக்கு? நானும் அப்படியே இருக்கேன், அதனால் அது அப்படியே இருக்கு. என்னங்க இயேசு நல்லவர் இல்லையா? ஆமா. இயேசு கிருபை உள்ளவர் இல்லையா? கட்டாயமா. ஆனா அதனால வாழ்க்கையின் எல்லா காரியங்களும் கரெக்ட் ஆயிடுது அப்படிங்கிறது இல்லை. அந்த கிருபைக்கும் அவருடைய நன்மைக்கும் நான் எவ்வளவு ஒத்துழைப்பு கொடுக்குறேனோ அதை பொறுத்து தான் நீங்கள் காரியங்கள் என்ன பண்ண முடியும், நடக்க ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் உள்ளே போகலாம். இவ்வளோ நேரம் பேசுனது புரிஞ்சுச்சா? என்ன புரிஞ்சுச்சு? சொல்லுங்கம்மா. நான் மாறும்போது எல்லாம் மாறுது அப்படின்னு சொன்னோம். ஓகேவா? ஓகே, கவனிங்க. இப்போ இங்கே இவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க. நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளியை போல் இருந்தோம். பார்வைக்கு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க இல்லையா? நாங்கள் எங்கள் பார்வைக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்கள எங்கே பார்த்தாங்க? நாங்கள் எங்கள் பார்வைக்கு எப்படி இருக்கோம்? வெட்டுக்கிளியை போல் இருக்கிறோம். அதாவது தங்களை குறைவாக அவர்கள் மதிப்பிடுகிறார்கள், குறைவாக பார்க்கிறார்கள்னு சொல்கிறாங்களே. பார்க்கிறார்கள்னா என்ன மீனிங், என்ன அர்த்தம்? நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளியை போல இருக்கிறோம்னா கண்ணாடியில் பார்த்தாங்களா? சொல்லுங்க, கரெக்டாக சொல்லுங்க. யாரை சொன்னீங்க? அவர்களுக்கு உள்ளே அவர்களை குறித்து அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு படத்தை, அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இல்லைங்கதா? நாங்கள் எங்கள் பார்வைக்குன்னா என்ன அர்த்தம்? அவர்களே அவர்களுக்குள்ளாக அவர்களை எப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க? வெட்டுக்கிளியை போல பார்த்துட்டு இருக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களை குறித்தே உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள், இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஒன்றுமே கிடையாது, நம்ம சரியே இல்லை, நம்ம பாருங்களேன். இன்னைக்கு காலையில் கூட ஒரு அருமையான ஃபீட்பேக்ஸ் வந்தது. நான் சடனாக அதெல்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருந்தோம். அமெரிக்காவில் ஒரு டீம் நம்ம மெசேஜை வச்சு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. யூஎஸ்ஏல அந்த ஆடியோவை அவங்க அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க நம்மளுடைய மெசேஜஸை. ஒரு குரூப்ஸ் உட்காந்து அதை ஒருத்தங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இவ்வளோ நாள் நாம் எப்படி யோசிச்சுட்டு இருந்தோம், எப்படி கேட்டுட்டு இருந்தோம், இப்போ நம்ம எப்படி கேட்குறோம் அப்படிங்கிறத பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன மெசேஜ்னா, ராஜாக்கள் பற்றி பேசியிருந்தோம் இல்லையா? எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள். இதெல்லாம் இங்கிருந்து போய் கிறிஸ்தவ பின்னணியில் வாழ்கிற எத்தனையோ பேர் அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. ஆனால் கூட அவங்க எண்ணங்கள் என்ன இருக்குது? அது நம்மளை அப்படி நினைக்கலாமா? நாமளை அப்படி சிந்திக்கலாமா? நாம் நம்மளை எப்படி அப்படி நம்ம நினைக்க முடியும்? ஏன்னா வேலைக்கு போகும்போது, படிக்கும்போது, தொழில் செய்யும்போது தன்னை கொஞ்சம் நல்ல ஆளாக நினச்சிக்கிட்டு தான் போய் செய்கிறாங்க. ஆனால் ஆலயத்துக்கு வரும்பொழுது, தேவனுக்கு முன்னாடி வரும்பொழுது அவங்க என்ன நினச்சிடுறாங்கன்னா, நம்ம யாராக இருக்கிறோம்? அன்வொர்தியாக இருக்கிறோம். அதாவது நாம் தகுதியற்றவர்களாக இருக்கிறோம், நாம் குறை உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாம் குறை உள்ளவர்கள் என்பது உண்மைதான். ஆனால் என்றைக்கு நாம் தேவனிடத்திலே வருகிறோமோ, கிறிஸ்துவண்டே வருகிறோமோ, அன்றைக்கி என்ன நடக்குது? குறைவுகளை அவர் மாற்றி நிறைவாக்கி பழைய மனுஷனை கலட்டி போட்டு நமக்கு கிறிஸ்துவுக்குள் ஒரு புது அடையாளத்தை தருகிறார். அந்த புதிய மனிதனை நாம் தரித்து கொள்ளும்படியாக அவர் நம்மை அழைக்கிறார் ஒவ்வொரு நாளும். ஆமென். அந்த புதிய மனிதன் யாரு? ராஜா, நீதிமான், தேவனுடைய பிள்ளை, ஐஸ்வர்யவான், பரிபூரணன் என்கிற புதிய இமேஜ் அவர் என்ன பண்றாரு? நமக்கு தராரு. இதை வைக்காமலேயே நம்ம வாழ்றோமே அப்படிங்கிறதா இன்னைக்கு அவங்களுடைய டிஸ்கஷனாக இருந்தது. நல்லா கவனிங்க. உங்கள் பார்வைக்கு நீங்கள் எப்படி தெரிகிறீர்கள்?
உங்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் எப்படி பார்க்கிறீர்கள், அல்லது உங்களை குறித்து உங்களுக்குள்ளே என்ன படம் ஓடிக்கொண்டிருக்கிறது, இதை பார்க்கணும். நீங்கள் ஏதோ போதனை கேட்டு அப்படி போயிடக்கூடாது. ஹோலி ஸ்பிரிட்டுடைய உதவியோடு கூட நீங்கள் உள்ள கவனிக்கணும். அந்த இமேஜஸ், உங்களை குறித்து உங்களுக்கு இருக்கிற அந்த படம், உங்களை குறித்து உங்களுக்கு இருக்கிற அந்த அபிப்பிராயங்கள் இருக்கு பாருங்க, அதை நீங்கள் ஆழமாக கவனித்து பார்க்கணும். ஏன்னா உள்ள வெட்டுக்கிளி போல நான் என்ன எண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு வைங்களேன், வெளியில் என்னுடைய செயல்பாடும் என்னுடைய பேச்சும் என்னுடைய நடவடிக்கையும் எப்படி தான் இருக்கும், அது மாதிரி தான் இருக்கும். உள்ளே என்னை குற்றவாளியாக, பாவியாக, தேவனால் வெறுக்கப்படுகிற ஆளாக நான் எண்ணிக்கிட்டு இருப்பேன்னா வெளியில் நான் எப்படி தான் வாழ்வேன், அப்படி தான் வாழ்வேன். உள்ளே என்ன சபிக்கப்பட்ட ஆளாவே நான் பார்த்துட்டு இருக்கிறேன்னு வைங்களேன், வெளியிலையும் எனக்கு என்ன தான் நடந்துட்டு இருக்கும், அதுதான் நடந்துட்டு இருக்கும். உடனே நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, உள்ள நினைக்கிறதுனால வெளியில் நடக்குதா, திருப்பி என்ன பண்ணிடுறாங்க, வெளியில் நடக்கிறத உள்ள நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. புரியுதான்னு தெரியலையே. கேட்டால் நம்ம சொன்னோம்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நடந்தது தானே சொல்கிறோம், நினச்சது தான் நடந்தது, அப்புறம் நடந்ததை நாங்கள் நினச்சோம். எப்படி போகுது பாருங்க, ரிவர்ஸா ஆல்மோஸ்ட். அப்போ நம்ம எங்கே வஞ்சிக்கப்படுறோம்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது, நம்ம எங்கே ஏமாற்றப்படுறோம்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால தான் நம்மளை பற்றி தேவன் என்ன சொல்லி வச்சிருக்கிறாரு, நம்மளை குறித்து தேவன் என்ன பேசி வச்சிருக்கிறாருங்கிறது நமக்கு நல்லா தெரியணும். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம யார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் அதை வைத்து இதிலே நாம் போர் செய்ய முடியும், அதை வைத்து கொண்டு இந்த எண்ணங்களை கீழ்ப்படுத்த முடியும், அதை வைத்து கொண்டு இதில் நாம் யுத்தம் செய்ய முடியும். அப்படி யுத்தம் செய்கிறது மூலம் நாம் வெற்றி பெற முடியும். ஆமென். அதை தான் 2 கொரிந்தியர் 10 பவுல் கொண்டு வரார் பாருங்க. 2 கொரிந்தியர் 10:5 அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டின்மையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும், எல்லாரும் சொல்லுங்க, எந்த எண்ணத்தையும், எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, எண்ணத்தை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அதாவது எண்ண சிறைக்குள் நீங்கள் அல்ல, உங்கள் சிறைக்குள் எண்ணங்கள். இல்லைங்கதா? இப்போ வேற மாதிரி ஆயிடுச்சு லைஃப். எண்ணங்கள் எண்ணங்கள் இவர்களால் சிறைப்படுத்தப்படவில்லை, இவர்கள் எண்ணங்களால் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இங்கிருந்து இங்க வரணும், லைஃப் வர முடியும். அது பத்தி தான் போதனையே, இல்லைன்னா வேதனையே. இது கற்றுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவாங்க, ஜாம் பண்ணிக்கோங்க பாஸ்டர், ஜாம் பண்ணிக்கோங்க, ஜாம் பண்ணிக்கிறேன் நான், அடுத்த வாரம் ஜாம் பண்ணிக்கோங்க பாஸ்டர், ஜாம் பண்ணிக்கிறேன் நான். பாருங்க, ஜபத்தை குறைக்கிறேன்னு நினைக்காதீங்க. எல்லாத்துக்கும் ஜோம் பண்ணி பாருங்களேன். பொருளாதாரியாக கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னா, நான் ஜோம் பண்ணி உங்கள் பொருளாதாரம் மாறாது. பொருளாதாரத்தில் நீ நல்லா ஆகணும்னா நீங்கள் விதைக்க கற்றுக்கணும். இறங்குதுங்களா? நீங்கள் விதைக்காமல் பொருளாதாரத்தை நான் ஆண்டவரே உங்கள் நிலத்துல போய் நீங்கள் ஆண்டவரே விளைவதாக அப்படின்னு வந்துட்டீங்கன்னா விளைஞ்சிருமா? விதையை போடணும். விதையை போட்டு கர்த்தாவே விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்குறீர், இதை விளைச்சல்களை கொண்டு கொடுக்குறீர அப்படின்னு போடணும். விளைச்சலை தான் தேவன் கொடுப்பார், விதையையும் கொடுப்பார். ஆனால் போடணும். இல்லைங்கதா? நம்ம பாட்டு ஒன்றும் பெரிய பாட்டு கிடையாது, ரொம்ப சின்ன பாட்டு தான். அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் என்ன பண்ணுகிறீர்? என்னங்க சங்கீதம் 23 சொல்லுங்க. அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறீர். கரெக்டா? இப்போ ஆடு என்ன பண்ணணும்? இவ்வளவுதான். இது பெரிய வேலையா? கொண்டு போய் விடுகிறீர். இப்போ ஆடு வாயை திறந்து என்ன பண்ணும்? குடிக்கணும். மெய்ப்பன் இப்படி வாய்க்குள்ளே இறைச்சி ஊற்ற முடியாது பாருங்க, மூக்குக்குள்ளே ஏறிடும். அப்படியே கோரி கோரி ஊற்றுனா என்ன ஆகும்? பண்ண முடியாது. அது புரியுதுங்களா உங்களுக்கு? நமக்கு நம்ம அந்த சின்ன பாட்டு தான், அதை விடுறதுனால பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். இந்த தோட்டத்தை பாழாக்கும் சிறு நரிகளை பிடியுங்கள் இருக்கும்ல, அது மாதிரி சின்ன சின்ன மேட்ரு தான்.
அதனால பாருங்க, இந்த எண்ணத்தின் சிறையில் நீங்கள் அல்ல, உங்கள் சிறையில் எண்ணங்கள். என்ன எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க வாழ்க்கை. அப்படி போக முடியும். அப்படி போவதற்கான வலிமையை கிறிஸ்துவிலே நீங்கள் பெறுகிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் அந்த வலிமை உங்களுக்கு அளிக்கப்படுகிறது. எண்ணங்களை சிறைப்படுத்துகிற வல்லமையை இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறீங்க? பெற ஆரம்பிக்கிறீங்க. சும்மா இது சாதாரணமா இதை செஞ்சிட முடியாது பாருங்க. அதனாலதான் நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலம் உள்ளதா இருக்கிறது. தேவ பலம் உள்ளதா இருக்கிறது. இதுக்கு ஒரு தேவ பலன் தேவை. பணத்தை சிலர் வச்சிருக்காங்க, சிலரை பணம் வச்சிருக்கு. பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி ஆள? பணம் அவங்கள வச்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அவங்கள டாமினேட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஏசுக்கிட்ட ஒரு பணக்காரன் வரான் இல்லையா, அவனை ஏன் விடுனாரு? ஏன்னா அவனுக்கு அப்பதான் தெரியும் அது என்னை பிடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. நிறைய நேரம் ஆண்டவர் குடும்பார், இது தவறான போதனை அப்படின்றீங்க. ஒன்றும் இல்லை, அது உங்களை நல்லா பிடிச்சி வச்சிருக்குன்னு அர்த்தம், வேற ஒன்றுமே கிடையாது. கொடுக்கறத பற்றி பேசும்போதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுதுன்னா அப்போ கன்ஃபார்மாக அது உங்களை பிடிச்சி வச்சிருக்குன்னு அர்த்தம். நீங்கள் அதனுடைய பிடியில் அழகாக மாட்டிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம், வேற ஒன்றுமே கிடையாது. அப்படியா? கொடுத்துற ஆண்டவரே, ஏன்னா நீர் தான் என்னுடைய ஆதாரம்னு சொல்லிட்டீங்கன்னா தேவனுடைய ஆளுகைக்குள்ள நீங்கள் வர ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏமா எல்லாவற்றையும் நீ ஆண்டுகொள்னாரு. அதான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்னா என்னத்தையும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதித்தார். ஆனா இப்போ எல்லாவற்றாலும் இவன் ஆளப்படுகிறான். அதான் சாபம். சாபம்னா வேற ஒன்றும் இல்லை, எல்லாம் இருக்கும் ஆனா அது இவன் ஆண்டுகிட்டு இருக்கும். இல்லாததுதான் சாபம் நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம். நான் என்ன சொல்றேன்னா, இருக்கும் சிலருக்கு, ஆனா அது அவனை ஆண்டுகிட்டு இருக்கும். புரியுதான்னு தெரியலையே? இவ்வளவு எதிர்பார்த்து நீங்க வரலையா? இதுக்கும் மேலதானே எதிர்பார்த்து வந்திருப்பீங்க. ஸோ மனுஷனை ஆண்டுகொள்னாரு. எல்லாத்தையும் ஆண்டுகோ, நீ எல்லாத்தையும் நீ என்ன பண்ணு, ரூல் எவ்ரி திங்ஸ் அப்படின்னாரு. சபை என்ன பண்ணிடுச்சுன்னா, ஆண்டு கொள்ளுதல் எப்படின்னு சொல்லி கொடுத்துக்குது பதிலா எல்லாத்தையும் ஒதுக்கிறேன் அப்படின்ட்டு. எல்லாத்தையும் என்ன பண்ணிரு, அது வேண்டாம்ப்பா அந்த பணம், அதை போட்டு நீ மேனேஜ் பண்ணணுமாக்கும், அதை நீ ஆளணுமாக்கும், எதுக்கு இவ்வளவு வேலை, வேண்டான்று முடிஞ்சு போயிரும் ஈஸியா. எப்படி? எதுக்கு கேட்பான, எதுக்கு வருவான, அப்புறம் எப்படி ஒரு நல்ல உக்ரான காரணம் இருப்பான, இதெல்லாம் தேவையில்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணிடு, பணமே கெட்டதுன்னு சொல்லிடு, அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிடு. ஸோ எப்படி யோசிச்சிட்டாங்க பாருங்க. அதை எப்படி நிர்வகித்தல், இது எப்படி இருக்குதுன்னா, வாழ்க்கை எதுக்குங்கன்னு தற்கொலை பண்ணிக்கிறோம்ல, அதுக்கு இதுக்கும் வேற எந்த வித்தியாசமே கிடையாது. ரெண்டுமே ஒன்று தான். இது கொஞ்சம் ஸ்லோ சூசைடு, அது உடனடியே சூசைட் பண்ணுறது. எவ்வளோ பேர் ஆழமாக கவனிக்கிறீங்கன்னு தெரில. இது மெல்ல மெல்ல சாவுறது, வேற ஒன்றுமே கிடையாது. இப்படி பேசுறதுனா வேற ஒன்றுமே கிடையாது. வாழ்க்கையெல்லாம் கஷ்டம்னா ஒரே நாளில் முடிச்சிடுறான், இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக முடிக்காங்க, இவ்வளோதான் விஷயம். இதை ஒரு உயர்தரமான போதனைன்னு மக்களுக்கு போதிச்சு நிறைய பேர் நம்பி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எதையுமே ஒதுக்குறது இல்லை, எதையுமே வேண்டான்னு சொல்றது இல்லை. பாருங்களேன், இந்த மனதை குறித்து இப்போ போதனை கூட நான் பேசும்போது சொல்லுவாங்க, அதெல்லாம் சபைக்குள்ளே வரும்போதே கலட்டி வச்சுட்டு வந்துரு, செருப்பு மாதிரின்ட்டாங்க. எதை? மூளையை, மைண்டை, எல்லாத்தையுமே. அது எவ்வளோ பவர்ஃபுல்லான டூலு. அதை கரெக்டாக நம்ம படித்து அதை புரிஞ்சு அதை பயன்படுத்தினா எவ்வளோ நன்மைகள்னு இப்போ இவ்வளோ நான் பேச வேண்டியது இருக்குது. அவங்க ஒரே வார்த்தையில் சொல்லுவாங்க, நான் ரினியூவிங் ஆஃப் த மைண்ட் அப்படிமே, அவங்க ரிமூவிங் ஆஃப் த மைண்ட் அப்படின்றாங்க. ரினியூன்னு சொன்னால் ரொம்ப வேலை செய்யணும், ரிமூவ்னா மாற்றிடு அப்படிங்கிறதுக்கு வெட்டிடுன்னா ஈஸியாகிடுதுல. ரிமூவிங் ஆஃப் த மைண்ட் அப்படின்ட்டாங்க, ரிமூவ் பண்ணுன்ட்டாங்க. ஏன்னா அதை போட்டு என்ன ரினியூ பண்ணிக்கிட்டு 15 வாரம் பாருங்க பேசி, இன்னும் எத்தனை வாரமோ பேச வேண்டியது இருக்கு. இவ்வளோ வேலை தேவையா? பேசாட்டி கலட்டி வச்சிரு அந்த மைண்டை, அது உனக்கு தேவையே இல்லை. எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்க. கடைசியில் நானே தேவையில்லைங்கிறது தான் அந்த போதனுடைய முடிவாக இருக்கும். அது தேவையில்லை, இது தேவையில்லை, கடைசியில் இருந்தால் நீ பிறந்ததே தேவையில்லை.
நீங்கள் ஒரு உச்சக்கட்டம்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு கிளைமேக்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கிளைமேக்ஸ் நீங்கள் போனீங்கன்னா இதாக இருக்கும், காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொன்றும் தேவையில்லம்பாங்க. பணம் தேவையில்லை, சொந்தக்காரங்க தேவையில்லை, அது தேவையில்லை, இது தேவையில்லை, இப்படி சொல்லிட்டே வருவாங்க. கடைசியில் பார்த்தா எதுவுமே தேவையில்லை சார், எல்லாமே ஒரு வெங்காயம் மாதிரி உரிக்க உரிக்க ஒன்றுமே இல்லை, அந்த மாதிரி இதுதான் வாழ்க்கை அப்படின்ட்டு எங்கேயோ இருக்கிற மத தத்துவங்களை சபையில் பேசிகிட்டு இருப்பாங்க பாருங்க. அது வந்து பிசாசின் உபதேசம்னே சொல்லலாம். ஏன்னா கடவுள் வாழ்க்கையை கொடுத்து அதை நல்லா வாழ்றது எப்படின்னு சொல்லி கொடுக்குறாரே தவிர வேண்டான்னு சொல்கிறது எவ்வளோ மோசமான ஒரு காரியம் பாருங்க. அது மாதிரி தான் இதை இப்படி எடுத்துகிட்டு போயிட்டாங்க பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, எண்ணங்கள் எனது சிறையிலே எனது கட்டுப்பாட்டில், மனது உங்கள் கட்டுப்பாட்டிலே. அப்படி வரும்பொழுது ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிக்கிறீங்க. இந்த மனது ஒரு நல்ல வேலைக்காரன், ஆனால் ஒரு மோசமான எஜமான். அது உங்களை டாமினேட் பண்ணிச்சுன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஆனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப வல்லமையானதாக இருக்க ஆரம்பிக்கும். அப்போ அதை தான் அவர் சொல்கிறாரு, கீழ்ப்படுத்த முடியும் எந்த எண்ணத்தையும். எல்லாம் சொல்லுங்கள், எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அதில் ஒரு வார்த்தை வருது பாருங்க. என்ன வார்த்தைன்னா, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டின்மையையும் நிர்மூலமாக்கி அப்படின்னு ஒரு வார்த்தை வருதா? அப்படின்னா என்னன்னா, இப்போ பாருங்களேன், உங்களை வெட்டுக்கிளியை போல எண்ணாதீங்க, உங்களை நீங்கள் எப்படி எண்ணுங்கன்னு சொல்லித்தரோம். எப்படி என்றது சரியான எண்ணம், வெட்டுக்கிளின்னு என்றது கரெக்டான எண்ணமா? இப்போ நிறைய பேருக்கு பாருங்கள், இப்போ நம்ம உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த காரியங்களை குறித்து சொல்லித்தரும் பொழுது அவங்களுக்கே என்ன ஆயிடுதுன்னா, பிரதர் நம்மளை தாழ்த்த வேண்டாமா, நம்மளை தாழ்த்தணும் இல்லையா அப்படிங்காங்க. அப்போ அவங்களுக்கு தெரியல தாழ்வு மனப்பான்மைன்னா என்ன, தாழ்த்துறதுனா என்னன்னு ரெண்டுக்குமே வித்தியாசம் தெரியல. எப்படி ஏழ்மைக்கும் எளிமைக்கும் வித்தியாசம் தெரியலையோ, பணக்காரராக இருந்து நீங்கள் எப்படி இருக்க முடியும், எளிமையாக இருக்க முடியும். எளிமைங்கிறது என்னது, இட் இஸ் ஆட்டிடியூட்ஸ். ஓகே, அது ஒரு மனப்பான்மை. ஆனால் ஏழ்மையாக இருக்கிறதுனா என்னது, செருப்பு, அந்த செருப்பு, கிழிஞ்ச சட்டை, எண்ணெய் வைக்காத தலை, ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு ஏழ்மையாக இருக்கிறவங்களை பார்த்து பாருங்க அவர் எவ்வளோ எளிமையாக இருக்கார். அவர் எளிமையாக இல்லைங்க, அவர் எப்படி இருக்கிறாரு, ஏழ்மையாக இருக்கிறார். ரெண்டையும் போட்டு குழப்பாதீங்க. அது எளிமை அல்ல, அது ஏழ்மை. வேதம் நம்மளை எளிமையா இருக்க சொல்லுது, ஆனா ஏழ்மையா இருக்க சொல்லலை. விளங்குதா? அது மாதிரி உயர்வான எண்ணங்கள் அப்படின்னா என்னத்தையோ போட்டு யோசித்துக்கிறேன் அப்படிங்கிறது கிடையாது. பாருங்களேன், ஒரு வசனம் உங்களுக்கு காண்பிக்கிறேன். மறுபடியும் எண்ணத்தை பற்றி இன்னொரு வார்த்தை வருது. 2வது வசனம் வாசித்திருப்போம். உங்கள் மனம் புதிதாகிறதினால் என்ன ஆகுங்க, மறுரூபம் ஆகுங்கள். இதுதான் கீ. நம்ம படிக்கிறோம் மனதை எப்படி மாத்துறதுனால வாழ்க்கை எப்படி மாறுதுங்கிறது 12:2 நம்ம என்ன பண்றோம், படிக்கிறோம் இல்லையா? உங்கள் மனம் எல்லாம் சொல்லுங்க, உங்கள் மனம். அந்த வார்த்தை எனக்கு பிடிச்சிருக்கு. உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள். இப்ப கவனிங்க 3வது வசனம். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, என்னத்தையோ சொல்றது இல்லை, சொல்வதற்கே ஒரு கிருபை என்ன பண்ணப்படுகிறதாம், அருளப்படுகிறதாம். அப்படி அருளப்படுகிற கிருபையினால நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாய் என்ன வேண்டும். பாருங்க, எண்ணத்தை பத்தி எண்ணத்தெல்லாம் பேசுறாரு. எப்படி இருக்குது பாருங்க அந்த வார்த்தை. எவனாலும், உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி, சில பேர் வராங்க, அதுதான் பிரதர்.
பார்த்தீங்களா, பைபிள் என்ன போட்டிருக்குது? என்ன வேண்டியதற்கு மிஞ்சி நம்ம என்ன பண்ணக்கூடாது, என்னவே கூடாது. அது என்ன கான்டெக்ட்ல சொல்லுது, எதை பத்தி அவர் பேச வராருங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். என்ன வேண்டியதற்கு மிஞ்சி என்ன பண்ணாத, எண்ணாத அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன? அப்புறம் திருப்பி சொல்றாரு, அவனவனுக்கு தேவன் பகிர்ந்தளித்த விசுவாச அளவின்படியே தெளிந்த புத்தி உள்ளவர்களா என்ன பண்ணணுமா, என்ன வேண்டும். சிம்பிளா சொன்னா, இப்ப நினைக்க ஒரு அளவுக்கு, அதாவது சும்மா ஓவரா எதையாவது என்ன பண்ணிடாத, யோசிராத, இப்படிலாம் மக்கள் பேசுறாங்க. என்ன வேண்டியதற்கு மிஞ்சி என்ன பண்ணாத, என்னாதன்னா என்ன அர்த்தம்? எதை அதை வலியுறுத்த வருது? இப்ப கவனிங்க, வெட்டுக்கிளியை போல் சிந்திப்பது சரியா? சரியா? சரி கிடையாது. அதனால தோத்து போயிட்டாங்க அவங்க. ஏன்? அவர்கள் அப்போ அது தாழ்மையான எண்ணம் தானே. தாழ்மைன்னு இருந்தா அது உங்களை ஜெயிக்க வச்சிரும். விளங்குதுங்களா? தாழ்மைன்னா தோக்குற ஒரு காரியம் கிடையாது. தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனும் என்ன பண்ணுவான், உயர்த்த படுவான். தாழ்த்துவதுனா என்ன? என்ன வேண்டியதற்கு மிஞ்சி என்னாது இருக்கிறதுனா என்ன? இது கரெக்டா நம்ம இந்த அளவீடுகளை சரியா நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கலன்னா இப்ப நம்ம பேசுற போதனைகள் கூட சிலர்கிட்ட இருக்கும் பாருங்களேன், ரொம்ப பெருமையால என்ன சொல்லித்தராரு, ப்ரௌடா திங்க் பண்ண சொல்லித்தராரு. ப்ரௌடா திங்க் பண்ண சொல்லித்தரல. ராஜா அப்படின்னு இப்போ உங்களை குறித்து எண்ணுங்க, நீதிமான் அப்படின்னு உங்களை குறித்து எண்ணுங்க, ஜெயிக்கக்கூடியவர்கள் என்று உங்களை குறித்து எண்ணுங்க, ஐஸ்வர்யவான் என்று உங்களை குறித்து எண்ணுங்க, ஒரு நாள் உயர்ந்த இடத்துல இருப்பீர்கள் என்று உங்களை குறித்து எண்ணுங்க அப்படின்னு இப்ப நான் சொல்லித்தரேன்னா, இது பெருமையான எண்ணமா அல்லது என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணுவதா இல்ல கரெக்டா என்றதா? அப்போ நம்ம தாழ்மையா என்றதுனா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தாழ்மை என்றதுனா நீங்களா எதையாவது யோசிச்சுட்டு இருக்கிறத விட்டுட்டு தேவன் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறாரோ அதை எண்ணுவதுதான் தாழ்மையான எண்ணமாக இருக்கிறது. விளங்குதுங்களா? நீதிமான்னு நீங்க சொன்னீங்களா, தேவன் சொன்னாரா? அப்ப அப்படியா, நான் நீதிமான ஆண்டவரே என்ன கழுவிட்டீங்களா, உங்களுடைய பிள்ளைன்னு சொல்றீங்களா, ஆமேன் அப்படின்றீங்கன்னா தாழ்மைங்கிறார். புரியுதா உங்களுக்கு? ஆனா இப்படி தேவனிடத்திலே ஒருத்தன் வராம வெளியில ஒருத்தன் சொல்லிட்டு இருப்பான், ஊர்லயே நான் தாண்டா யோக்கியம்மா, நான் யாருக்கு என்ன பண்ணேன். இதெல்லாம் என்னது? இது தேவனிடத்திலிருந்து தேவன் சொல்வதனால் அவர்கள் உண்டாக்கி கொண்ட எண்ணங்கள் அல்ல. அவங்களா ஒரு இது வச்சிருக்காங்க. அவர் சொல்லணும், அவர் என்னை குறித்து என்ன பண்ணணும், காரியங்களை சொல்லணும். அவர் சொல்லுகிறதே நான் என்றேன்னா அது பெருமையின் எண்ணங்கள் கிடையாது, அது தாழ்மை, அது தாழ்மையின் எண்ணங்களாக இருக்கிறது. ஆமென். ஸோ தாழ்வு மனப்பான்மையின் சிந்தனைக்கும் தாழ்வின் சிந்தனைக்கும் நமக்கு என்ன, தாழ்மையின் சிந்தனைக்கும் வித்தியாசங்கள் நமக்கு தெரியணும். ரெண்டையும் போட்டு என்ன பண்ணக்கூடாது, குழப்ப கூடாது. இப்ப நம்ம சொல்ல முடியுமா, நான் ஐஸ்வர்யவான் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா, முடியாதா? எப்படி சொல்றோம்? தேவன் சொல்லியிருக்கிறார், ஆகையால் நான் சொல்லுகிறேன். நான் நீதிமான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். எப்படி சொல்ல முடியும்? அவர் சொல்லியிருக்கிறார் நான் நீதிமான்னு, அதனால நான் சொல்ல போறேன். அப்ப இதுதான் தாழ்மை. சிலர் சொல்லுவாங்க, அப்பெல்லாம் நம்மளா அப்படி நம்மளை நினைச்சுக்கிறது தப்பு தான் சார். இது நம்ம நினைக்கல, இது தேவன் சொன்னதுனால நினைக்கிறோம். இந்த ரெண்டு கோஷ்டிகளுக்கும் நடுவுல நின்று ஒன்னு பேச வேண்டியது இருக்கு. அதாவது இப்போ பஞ்சாயத்து பண்ணி ஒன்னா சேர்க்க வேண்டியது இருக்கு. பிரசங்கத்திலே அது ஒரு வேலையா இருக்கு. ரெண்டு கோஷ்டினா என்ன? ஒரு கோஷ்டி ஆமா நான் நீதிமான்மா, அவன் சொன்னா நீதிமான் இல்லை அப்படிமா, இன்னொருத்த நீதிமான் ஒருவனாகிலும் இல்லையே அப்படிமா, அவன் ஒரு வசனம் வச்சிருப்பான், இவன் ஒரு வசனம் வச்சிருப்பான். சண்டை பூரா வசன சண்டை தான். சண்டையிலே பெரிய சண்டை என்ன சண்டையா இருக்கு? ஒரே வசன சண்டையா இருக்கு. மத சண்டை தான் உலகத்திலே பெரிய சண்டை. அது உங்களுக்கு தெரியும்ல, ரிலீஜியஸ் ஃபைட்டு தான் உலகத்திலே மிகப்பெரிய ஃபைட்டு. மற்ற ஃபைட்லாம் நடக்கல. அதனால தான் இதுகள்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணாலே உலகம் சமாதானமாக ஆகிடும். இந்த மதங்கிற ஏரியாவில் கரெக்டாக வேலை செஞ்சாலே
மீதி எல்லாமே மிதமாயிடும். என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணுவது அப்படிலாம் எண்ணக்கூடாது. நீங்க அப்படி இல்லை, என்றதுக்கு ஒரு உரிமை இருக்கான், எண்ணுவதற்கு ஒரு அளவீடுகள் இருக்குதான். அந்த அளவீட்டில இருந்து நீங்க என்ன தேவன் உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கிறார். எப்படி என்றதுக்கான சுதந்திரம் நமக்கு கிடைக்குதுன்னா விசுவாசம். எல்லாம் சொல்லுங்க விசுவாசம். எப்படி போட்டுக்கு பாருங்க, அவனவனுக்கு தேவன் பகிர்ந்தளித்த விசுவாச அளவின்படியே அவன் என்ன கடவன். நீங்க உடனே நான் யாரோ ஒருத்தரை காமிச்சு இல்லை எங்கேயோ ஒருத்தரை காமிச்சு இப்படி இப்படி நான் அப்படி இப்படி ஆயிடுவேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஒருவேளை சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா அது தேவன் உங்களுக்குள்ளே பகிர்ந்தளித்த விசுவாசத்திலிருந்து வந்த எண்ணமா அல்லது நீங்களா எதையாவது பேசிட்டு இருக்கீங்களா? தேவன் உங்களுக்குள்ளே பகிர்ந்தளிக்கிற அவர் வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தை கேட்டு அவருடைய சத்தத்தை கேட்டதுனால ஒன்று ஃபார்ம் ஆகுதுன்னு வைங்களேன், அது ரொம்ப கரெக்டான எண்ணம். அது உங்க வாழ்க்கையில நிறைவேறிய தீரும். அப்படி என்னன்னு சொல்றாரு. அப்படி எண்ணும் போது உன் வாழ்க்கையில் என்ன கிடைக்கும்? வெற்றி இருக்கும். நீ தோற்று போகவே மாட்டாய். அப்படி சொல்ற. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க. அதனால பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் யாரோ சொன்னதெல்லாம் பற்றி எல்லாமே எண்ணி நான் ரொம்ப உயர்வாக தான் என்ன, ஆனால் என் வாழ்க்கையில் நடக்கவே இல்லை அப்படின்ட்டு. தேவன் சொன்னது என்னங்களா? தேவன் கொடுத்த விசுவாசத்திலிருந்து அப்படி யோசித்தீங்களான்னு கேட்டு பாருங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே வேலை செஞ்சுருக்க மாட்டாங்க. சும்மா எதையாவது இவங்களா நான் என்னென்ன பெருசாக நினச்சேன், திங்க் பிக்கு, ஒன்றுமே ஆகலை அப்படிம்பாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கோஷ்டிகள் சுற்றிட்டே இருப்பாங்க. எல்லாமே பாருங்களேன் கரெக்டாக புரிஞ்சுக்காதனால வர்ற ஒரு காரியம். இப்போ என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணுதல் அப்படின்னா நானா என்னத்தையோ யோசித்துக்கிறது கிடையாது. தேவன் என்ன என்னை குறித்து சொல்லுகிறார் இதை நான் புரிந்து கொள்கிறேன். கிதியோனை கூப்பிட்டு தேவன் சொல்றாரு, நீ யாரு? பலவீனன் கிடையாது, நீ யாரு? பலவான் பராக்கிரமசாலி அப்படின்னு யார் அழைச்சா? தேவன் அழைத்தார். அதுபோலதான் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிற உங்களை தேவன் பிள்ளை அப்படின்னு அழைக்கிறார். அப்ப நீங்க உங்களை எப்படி எண்ணணும்? வெட்டுக்கிளின்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது. எப்படி எண்ணணும்? பிள்ளை அப்படின்னு எண்ணணும். எல்லாம் சொல்லுங்க, நான் பிள்ளை, நான் தொல்லை இல்லை, நான் யாரு? பிள்ளை. பிசாசு சொல்லுவான், நீ ஒரு பெரிய தொல்லைப்பா, நீ கடவுளுக்கு தேவையே இல்லப்பா, நீலாம் ஏன் இருக்கிறப்பா, அப்படியே பேசுவான். அப்படியே பேசி உங்களை கில்ட்டி ஆக்கி உங்களை எப்படியாவது இது பண்ண பார்ப்பான். நீங்க சொல்லணும், இல்லை நான் யாரு? தேவனுடைய பிள்ளை. தேவன் சொல்லியிருக்கிறார். நான் நீதிமான். யார் சொல்லியிருக்கிறா? தேவன் சொல்லியிருக்கிறார். நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி. யார் சொல்லியிருக்கா? தேவன் சொல்லியிருக்கிறார். அப்ப இதெல்லாம் பெருமையின் எண்ணங்கள் கிடையாது. இது தேவன் சொல்லிய காரியங்களா இருக்கிறதுனால இது தாழ்மையின் எண்ணங்களாக இருக்கிறது. இப்படிப்பட்ட எண்ணங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் சுதந்திரிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனா இவங்க வெட்டுக்கிளின்னு தங்களை குறித்து எண்ணிக்கொண்டிருந்தார்களே, அது தேவனிடத்திலிருந்து வந்த இமேஜ் கிடையாது. தேவன் அவர்களை குறித்து என்ன பேசியிருக்கிறாருன்னு கொஞ்சம் அப்படியே ட்ரேஸ் அவுட் பண்ணி பின்னாடி போய் பாருங்க. என்ன பேசினார் தெரியுமா? யாக்கோபே, இஸ்ரவேலே, உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் உங்களுக்கு இருக்கிறது. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் அவர்கள் நடுவிலே இருக்கிறார். நீங்கள் வாசனை வீசும் சந்தன மரங்களை போல் நீங்கள் இருக்கிறீர்கள். பரவி போகிற ஆறை போல் நீங்கள் இருக்கிறீர்கள். எவ்வளவு பேசியிருக்கிறார் பாருங்க தேவன் அவங்கள பற்றி. இவ்வளவு பேசியிருக்கிறார் அவங்கள பத்தி. ஆனா இவங்க இது எதையுமே மண்டைக்குள்ள ஏத்தி தங்களை சந்தன மரம்னாரு, அழகான கூடாரம்னாரு, காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்குன்னாரு. அப்படியே ஒரு இமேஜ் பண்ணாலும் எப்படி இமேஜ் பண்ணியிருக்காராம்? காண்டாமிருகம் ரைனோசா, அது பேர் என்னது? ரைனோசஸ். எப்படி சொல்றாரு பாருங்க. சில டீம்லாம் அந்த படம் தான் வச்சிருக்காங்க. வெற்றி பெறவங்க ரைனோசர் டீம்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. கர்த்தர் அப்பமே தன் ஜனத்தை பார்த்து சொல்லிட்டாரு, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அப்படின்ட்டு. பலத்துக்கு அது ஒரு பெரிய அடை. அப்படி சொல்லிட்டு இருக்காரு. இவன் அந்த இமேஜ் உள்ள வைக்கல. எந்த இமேஜ் உள்ள வச்சிருக்கிறான்? வெட்டுக்கிளி. ஒண்ணுமே கிடையாதுங்க. சில பேர் அதை பார்த்துப்பாங்க, என்ன தாழ்மை பாருங்க அந்த பிரதருக்கு. ஆனா ஏன் தான் தோத்து போனார்னே தெரியல பிரதர். தாழ்மையான எண்ணமா இருந்தா அவர் தோத்து போக மாட்டாரு, அது அவர் கட்டாயமா ஜெயிப்பாரு. அவருக்கு இருந்தது தாழ்மையான எண்ணம் அல்ல, தாழ்வான எண்ணம்.
ரெண்டையும் போட்டு குழப்பி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு மாதிரி ஆக்கி விட்டாங்க. தேவன் அவர்களை குறித்து வசனித்த காரியங்கள்னு போய் பார்த்தீங்கன்னா அது அவ்வளவு உயர்வானதாக இருக்குது. எதுக்கு ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை நாம் எடுக்கணும்? ஒவ்வொரு நாளும் ஏன் வேத வசனங்களை எடுத்து படிக்கணும்? ஏன்னா படிக்கும் பொழுதெல்லாம் தேவன் உங்களை குறித்து என்ன வசனிக்கிறார் கிறிஸ்துவுக்குள்ள, இப்போ நீங்க யாரா இருக்கீங்கிறத ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் அந்த எண்ணங்களை உங்களுக்கு கொடுப்பாரு. அந்த எண்ணங்களை உங்களுக்குள்ள கொண்டு வந்து அதை உங்கள் எண்ணமாக மாற்றிக்கொள்வது மூலம் தான் உங்கள் வாழ்க்கை சிறப்பானதாக மாற ஆரம்பிக்கிறது. அதனாலதான் இரவும் பகலும் இதை தியானித்து கொண்டிரு. மெடிடேட் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். இதை தியானித்து கொண்டிருது, இதை தியானித்து கொண்டிரு. இதன் அடிப்படையில் நீ யார் என்பதை எண்ணு. கிறிஸ்துவுக்குள்ளே நீ யார் என்பதை நீ என்ன பண்ணிக்கொண்டே இரு, சிந்தித்து கொண்டே இரு. உன் மாம்சத்தில் நீ யாரு, உன் பழைய நிலையில நீ யாரு, இதை நீ எண்ணிட்டு இருக்காத. இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிற நீ யார் என்று தேவன் சொல்லுகிறார். அதனாலதான் கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி சொன்னேன், தேவன் எப்படி மனிதர்களின் வாழ்க்கையை மாற்றினார். முதலாவது அவர்களுக்குள் இருந்த படத்தை மாற்றினதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையை மாற்றினாருங்கிறத உங்களுக்கு காண்பிச்சேன் இல்லையா? கிதியோனுக்குள்ள, ஆபிரகாமுக்குள்ள. அப்போ அவங்க எல்லாம் தேவன் சொன்னது அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் அப்படின்னு தேவன் சொன்னார் பாருங்க, அந்த இமேஜை உள்ள வச்சுட்டாங்க. ஆமேன் அப்படின்ட்டாங்க. அதனாலதான் அவங்க ஜெயிச்சாங்க. நான் எங்க தகப்பன், ஒண்ணுமே கிடையாது சார் அப்படின்னாங்கன்னா தோத்துருப்பாங்க. அப்ப எது பெருமையான எண்ணம், எது தாழ்மையான எண்ணம்? தேவன் சொல்லுவதோடு ஒத்துழைக்காம நீங்களா பாட்டுக்கு ஏதாவது யோசித்தீங்கன்னா அதுதான் பெருமை. தேவனோடு ஒத்துழைக்கும் பொழுது அதுக்கு பேர் தாழ்மையாக உயர்த்தப்படுகிறார்கள். அவர்கள் வெற்றியை வாழ்க்கையில பார்க்கிறார்கள். அப்ப எங்கள் பார்வைக்கு நாங்கள் வெற்றிகளைகளாய் தெரிகிறோம்னா, உங்க பார்வை உங்களை குறித்து, உங்களுக்குள் உள்ளான பார்வை உங்களை குறித்து என்னவாக இருக்கிறது என்பது ரொம்ப முக்கியம். இதை கவனிக்கணும். இதை ஒவ்வொரு நாளும் மாற்றிக்கொண்டே வரணும். தேவனுடைய வார்த்தைகளிலிருந்து பார்க்கணும். உங்கள் அனுபவங்கள்லேருந்து உங்களை நீங்கள் சிந்திக்கக்கூடாது. உங்கள் மாம்சத்திலேருந்து உங்களை சிந்திக்கக்கூடாது. உங்கள் பின்னணியிலிருந்து உங்களை சிந்திக்கக்கூடாது. அன்றைக்கி ஒரு தம்பி சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி குறிப்பிட்ட ஜாதியில் பிறந்து இப்படி வந்துட்டேன், இதில் பிறந்தாலே நான் இப்படி தானே இருப்பேன் அப்படிங்கிறான். அப்போ அவன் தன்னை எப்படி நினச்சிட்டு இருக்கான்? மாம்சத்தின்படி சிந்திக்கிறான். பவுல் சொல்கிறார், இந்த மாம்சத்தின்படி ஒருவனையும் அறியேன், கிறிஸ்துவையும் அறியேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். நான் தேவனுடைய பிள்ளை. இந்த எண்ணங்களுக்கு இப்போ கொண்டு வரணும். நான் தேவ ரகமானவனாக இப்பொழுது மாறி இருக்கிறேன். கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ளாக இருக்கிறது. அப்ப இதுதான் தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாக எண்ணுகிற ஒரு காரியமாக இருக்குது பாருங்க. அப்போ வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு இருந்தது தன்னை தாழ்த்தி எண்ணுகிற எண்ணங்கள் அல்ல, தாழ்வு மனப்பான்மை எண்ணங்களை அவர்கள் சுமந்திருந்தார்கள். தேவன் சொன்னதை அவங்க ஒரு நாள் என்ன பண்ணல, நினைக்கவே இல்லை. ஜோஷுவா, காலேப் 2 பேர் தான் அதை யோசித்தாங்க. அவங்களுடைய எண்ணங்களை பற்றி நான் அடுத்தால சில வாரங்களை எடுக்கிறேன். அவங்க மனதில் எப்படி இருந்தது, அவர்கள் எப்படி எண்ணினார்கள், சுதந்திரிக்கிறவர்களின் எண்ணங்கள் எப்படி இருந்தது, சுற்றினவர்களின் எண்ணம் எப்படி இருக்கிறது பாருங்க. இவர்களுக்குள்ளாக இந்த இமேஜை பெற்றது மட்டும் இல்லை, அதில் ரொம்ப சோகக்கேடானது என்னன்னா 10 லட்சம் ஜனங்களுக்கு அதே எண்ணத்தை விதைச்சிட்டாங்க. இப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே எதை பரப்புனாங்களாம்? துட்செய்தியை பரப்பினார்கள். பிரசங்கம், துட்செய்தி பிரசங்கம் போட்டு 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 இவங்களை கொடுத்து லோ இமேஜையே கொடுத்து. அதனால தான் இன்னைக்கு கிறிஸ்டியன் பர்சனாலிட்டி அப்படின்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களின் ஆளுமை திறன், அவர்களுடைய ஆளுமை அப்படிங்கிறது இல்லாமலே போயிடுது. ஏன்னா ஆளுமையை, ஒரு நல்ல ஆளுமையை உருவாக்குற போதனைகள் அங்கே வர்றதில்லை. அங்கே வர்ற போதனைலாம் என்ன? நீ தூசி, நீ குப்பை, நீ சாம்பல், நீலாம் எம்மாத்திரம், அப்படியே சொல்லி ஏமாத்துறோம். நீலாம் ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லைங்கிறது உண்மைதாயா? இப்ப இயேசுக்குள்ள வந்துட்டேன், இப்போமா ஒண்ணுமில்லை. அவருக்குள் நீங்கள் பரிபூரணமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கன்ஃபஸ் தட் வேர்ட், பிலீவ் தட் வேர்ட். ஒண்ணுமில்லைன்னா கரெக்டு. இப்ப நான் யாருக்குள்ள வந்திருக்கிறேன்? கிறிஸ்துக்குள்ள வந்திருக்கிறேன். கிறிஸ்து எனக்குள்ள வந்திருக்கிறார். இப்போ சொல்லுங்க சார், நான் யாரு? இப்ப திட்ட முடியாது பாருங்க உங்களை. இப்ப நானே உங்களை திட்டுனா திட்டு வர மாட்டேங்குது. ஏன்னா உள்ள வந்துட்டீங்களே. இப்ப எப்படி திட்ட முடியும்? இப்ப யாருன்னு சொல்லித்தரதான் முடியும். நீங்க ஒண்ணும் இல்லை அப்படி சொல்ல முடியாது பாருங்க. அப்படின்னா நான் உங்களை மாம்சத்தின்படி பார்க்குறேன்னு அர்த்தம்.
நேற்றுக்கெல்லாம் என்ன பண்ணீங்க, போன வாரம் எப்படி நடந்துக்கிட்டீங்க, நீங்களாம் யூ ஆர் ராங், டோட்டலி ராங் அப்படி நான் வந்து பேசிடலாம். அப்படி பேசுனேன்னா மாம்சத்திலே உங்களை பார்த்து பேசிக்கிட்டே இருக்கிறேன்னு அர்த்தம். திருப்பி நீங்கள் அதே மாதிரி தான் நினைப்பீங்க, பாஸ்டர் சொன்னார் கரெக்டாக தான் இருக்குது, அப்படி போயிட்டே இருப்பீங்க. இல்லை, கிறிஸ்துவுக்குள்ள இப்போ உங்களை ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கொலோசையரில் படிக்கிறோம், அவருக்குள் நீங்கள் பரிபூரணமாக இருக்கிறீர்கள். எல்லாம் சொல்லுங்க, அவர் இல்லாமல் ஒன்றும் இல்லை. அது கரெக்டு. இப்போ அவர் வந்துட்டாரா, இப்பவும் நான் ஒன்றும் இல்லைங்களா? ஏசு வந்ததுக்கு அப்புறமும் நான் ஒன்றும் இல்லைன்னா அவர் அது என்னது? ஏசு என் வாழ்க்கையில் இப்போ வந்துட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே இப்போ எனக்கு வந்துட்டு நாம் எல்லாத்தையும் உடையவனா இருக்கிறேன். ஏன்னா நான் இயேசுவை உடையவன். சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு சிம்பிள் வேர்டு மனப்பாடம் பண்ண சொல்லி கொடுத்துருக்கிறேன் நான். யூ ஹாவ் ஜீசஸ், யூ ஹாவ் எவ்ரிதிங். உங்க குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுங்க, உன் வாழ்க்கையில் இயேசு இருக்கிறாரா, எல்லாமே இருக்குது. பிகாஸ் ஹீ இஸ் எவ்ரிதிங். அவருக்குள்ளே ஞானம், அறிவு என்கிற பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. இயேசு ஏதோ உள்ள வந்திருக்கிறாருன்னா இயேசு தானங்க வந்திருக்காரு அப்படிங்கிறமா என்னமோ ஏசி மெக்கானிக்கல் வந்த மாதிரி பார்க்குறாங்க. ரட்சிப்பு அப்படின்னு நான் பேசுறேன், என்னங்க ரட்சிப்பு தானே அப்படிங்காங்க. பிச்சு புரிஞ்சுக்கு யோசிச்சுட்டு இருக்கான். பைபிள்ல இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு அப்படிங்கு, அப்படி அவன் பேசும்போது அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது, எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க. நான் ரட்சிக்கப்பட்டு ஒரு 10 வருஷம் ஆகுது, ஒரு மாதிரி இருக்கு இவங்க சொல்லும் போது. அது தெரியல பாருங்க, முந்தைய நிலை அப்படி இருக்குது. இப்ப நான் உள்ள வந்துட்டேன். இப்ப நான் யாரு? இப்போ நான் வந்து அவருக்குள்ள இருக்கிறேன். இப்ப நான் எப்படி இருக்கிறேன்? இப்போ பரிபூர்ணமா நான் இருக்கிறேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறேன். இப்படி என்ன 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 இந்த என்ன ஓட்டம் வாழ்க்கை ஓட்டமாக மாறும். இந்த சிந்தனை தான் உங்க வாழ்க்கையில வெளியில என்ன பண்ண ஆரம்பிக்கும், வர ஆரம்பிக்கும். வரவே வரமாட்டுக்குன்னா உள்ள இது ஓடலைன்னு அர்த்தம். உள்ள பூரா எதை யோசித்துக்கிட்டு இருக்கிறோம்? தரித்திரத்தை, இல்லாமைய, குறைவை, பலகீனங்களை, தோல்விய, பொறாமை, வெறுப்பு, கசப்பு, இந்த சிந்தனைகளே உள்ள ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இது தூக்கி துறப்பட்டுருணும். புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளையே சிந்தியுங்கள்னு எழுதுறாரு பாருங்க. எஸ், அப்போ இதுதான் ரைட் தாட்ஸ், கரெக்டான எண்ணங்கள். இதை உள்ள வைக்கணும். ஆனால் சொன்னால வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டு புலி என்று அப்படின்னு அவன் பாட்டு பிடிக்கான். அவன் சொல்றான், நான் வெட்டு கிளி கிடையாது, நான் யாரு? வெட்டும் புலி அப்படிங்க. ஆய் மழையா நான் பயத்துருவேண்டா அப்படிங்க. இங்க வந்து யாராவது அப்படி சொன்னா பாருங்களேன், என்ன பெருமை பிரதர், பெருமையா பேசுறாரு இவரு. தாவீது வந்து சொல்றான் இல்லையா, இந்த இவனை என்ன பண்ணிடலாம், ஜெயிச்சிடலாம், இவனை கொன்றலாம், வெற்றி பெற்றலாம் அப்படின்னு சொல்றான். அண்ணன் தம்பிலாம் சொல்றாங்க, அவன் இருதயத்தின் துணிகரத்தை அகங்காரம் பிடிச்சவன் அப்படின்ட்டான். அப்படியே போட்டிருக்கு. அந்த கொஞ்சம் ஆட்டை யாருக்கிட்ட விட்டு வந்த, நாங்களே இது முடிஞ்ச பிறகு 6 மேய்க்கலாம் போல தான் இருக்கும். எப்படி சண்டையில தோக்கிறது உறுதி. 40 நாள் ஆச்சு, ஒன்றும் ஆகல, அதையும் நீ விட்டுட்டு வந்துட்டியா அப்படிங்க. யோசித்து பாருங்க, அந்த சிச்சுவேஷன்ல இவன் விசுவாச வார்த்தைகளை பேசுறான். ஆனா அவன் அண்ணன் தம்பிக்கு அதுக்கு எப்படி தெரியுது, அகங்கார வார்த்தை. சும்முறு பிடிச்சு போய் பேசுறான் பாரு. ஒரு நாளாவது இவன் வந்து போர் பயிற்சிக்கு வந்திருப்பானா, அவனை ஜெயிக்க முடியும்னு பேசுறானே, அது எப்படி முடியும்? எவ்வளவு பெருமையான எண்ணம் பார்த்துக்கோ. விரலுக்கு ஏத்த வீக்க வேணும்டா அப்படின்னு இருப்பான். நம்ம ஊர் ஆளா இருந்தா கட்டாயமா நம்ம ஊர் பழமொழியெல்லாம் பேசியிருப்பான். ஆட்டுக்கு வாழை அளந்துதான் வச்சிருக்காரு. ரொம்ப என்ன பண்ணாத, யோசிக்காத, என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாதிருங்கள், இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா. பட் அவன் வந்து பைபிளில் போட்டிருக்குது, அவனை விட்டு வேறொரு இடத்திற்கு திரும்பி முன்பு பேசுனது போல் பேசிட்டான் அப்படின்ட்டு. ரைட் அடுத்த மேடை, அடுத்தால அவனை நான் ஜெயிக்க போறேன், மேற்கொள்ள போறேன் அப்படின்ட்டு பாளையம் ஃபுல்லாக அப்படி பரப்பிட்டான் பாருங்க. ராஜாவுக்கே செய்தி போயிட்டு, இந்த மாதிரி ஒருத்தன் வந்து பேசிக்கிட்டே இருக்கான், ஜெயிக்க போறேன், கொல்ல போறேன்ட்டு. சரி அவனை கூட்டிட்டு வா அப்படின்ட்டு விட்டல பாருங்க. அவன் பாருங்க, நான் வந்து கர்த்தருக்காக ஜெயிக்கலாம்னு நினைச்சேன், இப்படி பேசுறாங்களே, இதுதான் ஆவிக்குரிய உலகமே ஒரு மோசமான உலகம் அப்படின்னு ஓடிடல பாருங்க. சில பேர் பாருங்க, நம்ம ஒரு உற்சாகத்தில் அப்படியே வருவாங்க, ஒரு பேர் ஆதரிக்க மாட்டான். ஏன்னா நீங்க ஒரு எண்ணத்துக்கு அவனை இழுக்கீங்க, ஆனா அவன் எண்ணத்துக்கு உங்களை இழுத்து போட்டுருவான். படாருன்னு போட்டு பத்தியா தம்பி பார்த்து நடந்துக்கோ அப்படின்றாங்க.
அவன் வந்து சொல்கிறான், நான் சிங்கத்தை கொன்னேன், கரடியை கொன்னேன், கடவுள் என் கூட இருந்தாருங்க. கடவுள் கூட இருந்தால் என்னங்க முடியாது? எல்லாமே முடியுங்க. இப்படி திட்டிக்கிட்டு இருக்கான் கடவுளுடைய பேரை, நம்ம வெற்றி பெறலாம் அப்படி சொல்கிறான். என்ன இவன் ஜெயிக்கலாங்க, முடியுங்க, நடக்குங்க. இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டாலே சில பேருக்கு என்ன ஆயிடுது, சார் இது என்ன மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாதிரி தெரியுது அப்படிங்காங்க. ஹலோ, இதெல்லாம் வேத வசனங்கள்ங்க. இது நம்ம எடுத்து பேச மாட்டோம், வேற யாரோ பேசுறாங்க. வசனத்தில் இல்லாத மோட்டிவேஷனா? உண்மையை பேசும்போது சற்று ஊக்கம் வந்தே தீரும். ஊக்கம் இல்லாத உண்மை என்ன பண்றது? சிலர் உண்மையினாலே அதை கேட்டால் தூக்கம் தான் வருங்காங்க. இல்லை, உண்மையை கேட்டால் ஊக்கம் வரும். ஆமென். உற்சாகம் வரும். விசுவாச மனநிலைகள் அங்கே உருவாக ஆரம்பிக்கும். வாழ்க்கையை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்போம் பாருங்க. அப்போ இந்த மாதிரி எண்ணங்கள் நம்ம என்றது வந்து பெருமையான எண்ணங்கள் கிடையாது. அது தேவன் கொடுத்த காரியங்கள் நம்ம என்றதுனால தேவன் அதை பார்த்து சந்தோஷப்படுறாரு. பரவாயில்ல, என்ன மாதிரி என்ன பண்ணுற யோசிக்கிறேன், நான் சொன்னது தான் நீ யோசிக்கிற, நான் உன்னை எப்படி சொன்னனோ அப்படி தான் நீ திங்க் பண்ணுற. அப்போ அது ரொம்ப கரெக்டான எண்ணம். நீ அப்படியே யோசிச்சுட்டே இரு. முதல்ல உன் எண்ணத்தோடு எல்லாரும் என்ன பண்ண மாட்டாங்க, ஒத்து போக வரமாட்டாங்க. உன் எண்ணங்களையே பெருமையான எண்ணம்னு சொல்லுவாங்க. உன் கனவை ரொம்ப பெருசுன்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, கரெக்டான எண்ணங்களோ உள்ள ஆளோட என்ன பண்ணிக்கோ, ஒட்டிக்கிட்டே இரு, அவங்களோட ஜேர்னி பண்ணிட்டே இரு. ஒரு நாள் நீ சாதிப்ப. அன்னைக்கு இவங்களே உனக்காக புது பாட்டு எழுதி பாடுவாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. ஹலோ, எனக்கு அப்போ ஏன் தம்பிடா, அப்பமே எனக்கு தெரியும் அவனெல்லாம் சொல்லியிருப்பான். என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க நீங்க? யாரு புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? நாங்கெல்லாம் பாருங்க, போர்க்கலையில் அப்பப்போ 2 பாயிண்ட்டை சொல்லி கொடுப்போம்ல அவனுக்கு. ஓய்வு நேரங்களில் என்னுடைய வில்களை வைத்துத்தானே அவன் வித்தைகளை படித்தான். என்ன வேணாலும் பேசுவாங்க இல்லையா? நமக்கு தெரியுது என்ன பேசியிருப்பாங்க, நமக்கு தெரியுது. நான் தான் பண்ணேன், எனக்கு முதல்ல தெரியும், எனக்கு அப்பமே தெரியும், அன்றைக்கே தெரியும், அன்றைக்கே எனக்கு ஒரு வெளிப்பாட்டை தேவன் கொடுத்தா. அதெல்லாம் எல்லாம் பேசுவாங்க. அவையானவர் அன்னைக்கே எனக்கு காமிச்சார் தம்பி அப்படிம்பாங்க. எல்லாம் எப்போ சொல்லுவாங்க தெரியுமா? நீ ஜெயிச்சதுக்கப்புறம், நீ முன்னேறதுக்கப்புறம், நீ ஒன்றை அடைந்ததுக்கப்புறம் பாட்டு எழுதுறதுக்கே ஒரு கூட்டம் வரும். அதனால் சாங் ரைட் பண்ணுறவங்களாம் வந்துட்டாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 பாடுறாங்க பெருமையா. ஆனால் இப்படி வெளியில் இருக்கிற எல்லாருடைய ஒப்பீனியன் மாறுறதுக்கு முன்னாடி அவனுடைய ஒப்பீனியன் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால எல்லாருடைய ஒப்பீனியனும் ஒரு நாள் மாறினது. இதுதான் ஒரு ஜேர்னி. இந்த இடத்துல நீங்கள் நின்றுட்டே இருக்கணும். சொல்கிறத சொல்லிக்கோ, பேசுகிறத பேசிக்கோ. நான் வந்து இதை போயிட்டே இருக்க போகிறேன் இதில். அப்புறம் நீங்கள் தொட்டதுக்கப்புறம் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம நல்லது தானே பண்ண வந்திருக்கோம், சரியாக தானே சிந்திக்கிறோம், 4 பேர் கைத்தட்டக்கூடாதா, 2 பேர் பாராட்டக்கூடாதா, இப்படியே நம்ம நினைக்கிறோம். அவன் அந்த மாதிரி விஷயங்கள்லேயே பழகாத சமூகமாக இருக்கும்போது அவங்க அதை செய்ய மாட்டாங்க. இப்போ இன்றைக்கி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, அமெரிக்கா வரைக்கும் நம்ம பேசுகிற கருத்தை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அடுத்தது சிங்கப்பூருக்கு அப்புறம் அங்கே தான் யூஎஸ்ஏ தான். இப்போ இப்படி நான் சொல்லிட்டு இருந்தேன்னா இந்த உள்ளுக்கூர்லேயே சைக்கிளில் ஒருத்தர் திட்டிகிட்டு இருக்கிறவருக்கு என்ன தோணுவார், அமெரிக்கா என்ன பெருமை பற்றியா? இப்படிலாம் யோசிக்கக்கூடாது பிரதர். அதெல்லாம் அது கத்தரா பார்த்து தரணும். அதைத்தானங்க சொல்லிகிட்டு இருக்கேன் நான் போக முடியாது, கத்தர் என்னை கொண்டு போக முடியும் தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது நம்மளா இது பண்ணி சார், அதைத்தான் சொல்கிறேன் நானும். நம்மளா பண்ணிட முடியாது, அவரால் பண்ண வைக்க முடியும். அவர் கொண்டு போவார், அவர் ஜெயிக்க வைப்பார். அதைத்தானே பேசிகிட்டு இருக்கிறேன் நான். நீ பாருங்க, அவங்க இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து தப்பு. அது வாலிப வயசு, அந்த துடுக்கு நம்மளை அப்படி பேச வைக்க அப்படிம்பாங்க. அவங்களுக்கு தெரியல, இது துடுக்கு கிடையாது, இது விசுவாசம். உன் இருதயத்தின் துணிகரத்தை நான் அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இது துணிச்சல். விசுவாசம் கொஞ்சம் துணிச்சலை கொடுக்கும். அப்போ நான் போகல, பார்க்கல, இது பண்ணலை. அப்போவுமே சொல்லியிருக்கிறேன், நான் எல்லா நாட்டிலையும் என் காலில் வைப்பேன். நான் கடவுள் வைக்கும்படியா எனக்கு உதவி செய்வார். எல்லா இடத்துக்கும் நான் போவேன், கடவுள் என்னை உயர்த்தி தான் வைப்பார் அப்படின்னு யாருமே தம்பி நீங்கள் சூப்பர்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் தான் சொல்லியிருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? நான் ஒரு புத்தகம் எழுதுவேன், அதை எல்லாரும் படிப்பாங்க அப்படின்னு நான் கன்வின்ஸ் ஆனேன். இப்போ 2வது பதிப்புக்கு அது போயிருக்கு. இன்னும் 1 மாதத்தில் புது புக்ஸ் வரப்போகுது.
முதல்ல நீங்க அக்ரி பண்ணுங்க. தேவன் உங்களை ஏற்றுக்கொண்டதுனாலே நீங்கள் அந்த ஏற்றுக்கொள்ளுதலை வைத்து நீங்க உங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுல நீங்க கொஞ்ச நாள் வாழணும். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களை சுற்றில இருக்கிறவங்க எல்லாம் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பாங்க. ஆமென். அப்போ உங்களை சுற்றில இருக்கிற உங்களுடைய மனநிலையில கூட ஒரு மாற்றம் வருது. உங்களுக்குள்ள இருக்கிற சிந்தனையில மாற்றங்கள் வர்றதின் மூலம். எத்தனை புரியுது? கிளியரா இருக்கா? நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு ஆள் யாருன்னு அது நீங்க தான். தேவன் சொன்ன அபிப்பிராயங்களை எடுத்து உங்க இருதயத்தில் நீங்க வேலை செஞ்சு உங்க எண்ணத்தில் நீங்க ஒர்க் பண்ணிட்டே வரும்பொழுது இது நடந்தே தீரும். சில நேரம் அப்படி போவோம், டக்குன்னு ஏதாவது தடிக்கடிக்கு விழுவோம், ஏதாவது மிஸ்டேக் ஆகும்ல, உடனே அந்த ஆள் ஓடி வருவாங்க. எந்த ஆள் தெரியுமா? நான் அப்பலே சொன்னோம்ல, இதான் கூடாதுங்கிறது. அகலாதார் அது ஒரு ஏதோ ஒன்று உண்டு திருக்குறள். இல்லை திருக்குறள் உண்டு அப்படின்ட்டு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அப்படியே முடிப்பாங்க. அதான் விழுகு நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் லாதிருக்க கடவன் அப்படிமா. எப்போ இது விழுந்ததுக்கு அப்புறம் சொல்லிட்டு இருப்பாங்க தான் வேகமாக ஓடக்கூடாது, இப்போ விழுந்துட்டீங்களா அப்படிமா. அந்த நேரத்தில் வருவாங்க ஆறுதலுக்கு. இந்த பவுல் இந்த யோபு சிநேகிதர்கள் இருக்காங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் பேர் வருவாங்க. இதுக்கு தான் நான் முதல்லையே சொன்னேன், ஓவர் பக்தி வேண்டான்ட்டு. இப்படி ஏதாவது பேசுறது கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. நான் என்ன சொல்லனா, அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா பேதுரு போட்டை விட்டு இறங்கி நடக்கும்போது எதிர்மறையான கருத்துக்களை பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் நடந்துட்டான். பார்ட்டா நடந்துட்டான். அப்புறம் மூழ்குதான். திருப்பி இயேசு அவனை தூக்குறாரு, திருப்பியும் நடக்கிறான். விளங்குதுங்களா? ஸோ இதில் நீங்கள் பயணப்பட்டு இருக்கீங்க. இந்த பயணப்பட்டு இருக்கும்போது ஒரு 2-3 டைமில் கரெக்டாக வரலங்கிறதுக்காக விட்டுறக்கூடாது. இப்படிதான் பிரதர், நான் அம்பானி ஆவேன்னு நினச்சேன், போனி ஆயிட்டேன் அப்படிங்கக்கூடாது. அம்போன் ஆயிட்டேன், செல்வந்தர் ஆகணும்னு நினச்சேன், டக்குன்னு சீட்டு கம்பெனியில் பைசா போட்டான், கொண்டு விட்டான். இது எல்லாமே நீங்களா எண்ணிக்கிறது இல்லை. தேவனுடைய வார்த்தையை கேட்டு 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 விசுவாசம் உண்டாகி அந்த விசுவாசத்தினால் வருகிற எண்ணங்கள் உங்களை சேதப்படுத்தாது. உணர்ச்சி வசப்பட்டு அந்த உசுப்பேத்தி ரணகலம்பாங்கல்ல, அதுதான் நிறைய பேர் ஆக்கியிருக்கு. அவங்க விசுவாசிச்சு அப்படி ஆகல, யாரோ உசுப்பேத்தினாங்க கொஞ்சம் பேர், அதை கேட்டு நம்பி போயிட்டாங்க. தேவன் பண்றது அப்படி கிடையாது. தேவன் உங்களுக்குள்ள அப்படியே பில் பண்ணிக்கிட்டே வருவார், சொல்லிக்கிட்டே வருவார், பேசிக்கிட்டே வருவார். அதை கேட்க 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 உங்களுக்குள்ள ஃபார்ம் ஆகிக்கிட்டே வரும். இப்போ கர்த்தர் சில விஷயத்தை அப்படி சொல்லி ஃபார்ம் பண்ணிகிட்டே வர்றாரு. கவலைப்படாடா, திருநெல்வேலியும் உனக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு. சிட்டியே ரூல் பண்ணலாங்கிறாரு, பட்டணத்தையே ஆளலாம் அப்படிங்கிறாரு. பலவான்களுடைய பட்டணத்தை ஞானமுள்ளவன் ஏறி பிடித்து அதன் மதில்களை இடித்து போடுவான் அப்படின்னு இருக்குது. அதனால பெரிய பெரிய இதெல்லாம் கேப்சர் பண்ண போறோம், பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் பிடிக்க போகிறோம். ஆமென். எஸ், ஏராளமான வார்த்தைகளை தேவன் கொடுக்கிறார், தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுக்கிறார், வெளிப்பாட்டின் வார்த்தைகளை கொடுக்கிறார். இதுல இருந்து தான் எண்ணிட்டு இருக்கிறோமே தவிர சும்மா எதையோ நம்மளை பாட்டுக்கு எதையாவது எண்ணிப்போம் அப்படி என்றது கிடையாது. பாருங்க, எத்தனை பேர் கிளியரா இருக்குது? ஸோ இந்த எண்ணங்களை நீங்கள் பயணம் பண்ணும் பொழுது மற்றவர்கள் உங்களை குறித்து இருக்கிற அபிப்பிராய மாற்றங்கள் தன்னால் நடக்கும். ஆனால் முதல்ல உங்கள் பார்வைக்கு நீங்கள் எப்படி தெரியுறீங்கிறது ரொம்ப முக்கியம். அதை தப்பாக வச்சுட்டு இருக்காம கரெக்டாக என்ன பண்ண ஆரம்பிங்க, உள்ள வைங்க. ஸோ ஒரு விஷயம் சொல்லி ஜெபம் பண்ணுறேன். அப்பா விட்டு போயிடுறான் பையன், கரெக்டாக? இப்போ திரும்பி வரான் அப்பா கிட்ட. அவன் என்ன நினைக்கிறான்னா, புத்தி தெளிந்து அப்படின்னு இருக்கும். புத்தி தெளிஞ்சுன்னா கம்ப்ளீட்டாக தெளிஞ்சிருச்சுன்னு நினச்சிடக்கூடாது. சரி இப்படி இருக்க வேண்டாம், அப்பாட்ட போகலாம், அந்த அளவுக்கு தெளிஞ்சிருக்கு இல்லைங்கதா? அவன் புத்தி தெளிந்து அப்படின்னே கம்ப்ளீட்டாக ஏதோ ரினியூவ் ஆயிடுச்சு போல அப்படின்னு நினச்சிக்கூடாது. இப்படி பண்ணியோட வாழ்கிறத விட, இப்படி மோசமான இதுக்கு வாழ்றதை விட பெசாட்டி சொல்லுவாங்க இல்லையா, சண்டைக்காரங்காலில் சாட்சிக்காரங்காலில் என்ன சொல்லுவாங்க, அவன்கிட்டே போய் விழுந்துருவான். ஏன்னா இவன் அதை விட ஏற்றிடுவான் க்ரைம் ரேட்டை. அதனால் பெசாடி பரவாயில்ல, அவர்கிட்டயே அதை என்ன பண்ணிடலாம், போயிடலான்ட்டு என்ன பண்ணுறான்,
கிளம்பி வரும்போது அவனுக்குள்ள ஒரு தாட்ஸ் ஓடுது. என்ன தாட்ஸ் தெரியுமா? இனி நான் யார் கிடையாது, குமாரன் அல்ல, நான் யாரு, கூலிக்காரன். நான் பிள்ளை அல்ல, நான் யாரு, வேலைக்காரன். இந்த எண்ணங்களை எடுத்துட்டு தான் வரான். ஆனா அப்பா அவனை பத்தி என்ன எண்ணிட்டு இருந்தாரு? என்னைக்கும் குமாரன் குமாரன் தான். ஒரு நாள் என் குமாரன் எதுவா மாற முடியாது, கூலிக்காரனா மாற. பாருங்க, உங்களுடைய நடவடிக்கையினால் நீங்கள் வேண்டுமானால் உங்கள் அபிப்பிராயத்தை மாற்றிருக்கலாம். ஆனால் உங்கள் பரம தகப்பன் உங்களை குறித்த அபிப்பிராயத்தை என்றைக்கும் அவர் மாற்றுவதே இல்லை. ஆமென். நீங்க அவர்கிட்ட போனீங்கன்னா செல்லண்டான்னு தான் சொல்வார், அருமையானவர்களே அப்படின்னு தான் சொல்வார், எனக்கு பிரியமான பிள்ளையே என்று தான் சொல்லுவார். ஆனால் நமக்கு தெரியும் நம்ம என்ன மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், எந்த மாதிரி வேண்டாதெல்லாம் பண்ணோங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அவர் அப்படியே தான் பேசுவார். அந்த குட்னஸ் தான் நம்மளே மாற்றுது. அவன் தான் அப்படி எண்ணினான். ஆனால் அப்பா ஒரு நாள் என்ன பண்ணலை, அவனை கொடுத்து தப்பா என்னவே இல்லை. பாருங்க, நாளடைவில் அவன் புரிஞ்சிருக்கும், ஓஹோ இதெல்லாம் எனது எண்ணங்கள், அவரது எண்ணங்கள் அல்ல அப்படிங்கிறது. இப்படி ஒவ்வொரு நாளும் பிதா நம்மை குறித்து எண்ணுகிற எண்ணத்துக்கு நேராக நாம் திரும்புவது தான் ரினிவிங் ஆஃப் த மைண்ட். அது நடக்க 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 வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஆமென். நம்ம எழுந்து நிற்போம். யூ கேன் ஹானர் த வேர்ட். வார்த்தை என்ன பண்ணலாம், கனம் பண்ணலாம். திருவசனத்தை கனம் பண்ணும்படி என்ன பண்ணலாம், விதைக்கலாம். நல்ல விஷயங்கள் அது. கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் காட். உங்களை மீண்டும் மீண்டும் கொடுக்க வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்க இருதயங்கள் பணத்தால் ஆளப்படாம தேவனால் ஆளப்படணும். முன்னாடி இந்த மாதிரி காரியங்களை நான் அவ்வளோவா செய்ய மாட்டேன். சரி கொடுக்க இல்லை திருப்பி திருப்பி கொடுங்க. ஒவ்வொரு முறையும் கொடுத்துட்டே இருக்கு. உங்கள் ஹார்ட் அப்படியே பழகிட்டே வரட்டும். உங்களோட என்ன இருக்குதோ அதில் பெஸ்ட்டை கொடுத்துட்டே வாங்க, கொடுத்துட்டே வாங்க, கொடுத்துட்டே வாங்க. உங்கள் ஹார்ட் பழகட்டும். இந்த மாதிரியான காரியங்களில் பணம் உங்களை வச்சிருக்க கூடாது. நீங்கள் பணத்தை என்ன பண்ணிருங்க, வச்சிருக்கீங்கிறதுக்கு அடையாளமே நீங்கள் கொடுக்குறது தான். உங்களுடைய கிவிங் என்ன சொல்லுது? ஏன்னா அது சொல்றது நீங்க கேட்க மாட்டீங்க. அது நிறைய சொல்லுது, டே உற்றாத அப்படின்னு அது சொல்லும். நான் சொல்றது நீ கேளுன்னு நீங்க சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு சர்வெண்டா மாறும். நீங்க எஜமானனா இருக்கணுங்கிறது தான் கடவுளுடைய ஐடியா. பணம் சொல்றதை நீங்க கேட்குறீங்களா, நீங்க சொல்றத பணம் கேட்குதா? அதுதான் விஷயமா இருக்கு. நிறைய பேருடைய வாழ்க்கையில அது சொல்றதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை, தேவன் உங்களுக்கு சொல்ற காரியங்களை எடுத்து நீங்க அதுக்கு சொல்ல வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஆமென். எங்களுக்குள் சிந்திக்கிற அந்த முறைமையில் நடக்கிற மாற்றங்கள் எப்படி இன்னொருவருக்குள்ளாக வெளியில மற்றவர்கள் எங்களை குறித்து எண்ணுகிற எண்ணங்களிலே தாக்கங்களை ஏற்படுத்துகிறது என்கிற வலிமையை குறித்து இன்றைக்கு சிந்திக்கும்படி செய்ததற்காக நன்றி. தேங்க்யூ ஃபாதர். இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ள ஆழமாக செல்லட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு இருதயங்களிலும் கிரியை செய்து, எஸ், வெட்டுக்கிளியின் எண்ணங்களை அல்ல, தேவன் வைத்திருக்கும் எண்ணங்களால் இருதயங்கள் நிரம்பற்றும். சந்தன மரங்களாக, ஜெய எடுக்கிறவர்களாக, கிறிஸ்துவுக்குள்ளே பரிபூரணர்களாக, அன்புள்ளவர்களாக, சக்தி உள்ளவர்களாக, ஆற்றல் உள்ளவர்களாக, ஆளக்கூடியவர்களாக தங்களை பார்க்கட்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவர் தாமே தவறான அரண்களை உடைப்பீராக, சரியான காரியங்களால் வாழ்க்கையை எழுப்புவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை குறித்து மற்றவர்கள் புரிந்து கொள்ளாமல் போகும்பொழுது ஏற்படுகிற காயங்கள், ஏற்படுகிற வழிகள், அதனால் ஏற்படுகிற ஒதுக்கப்படுகிற அந்த மனநிலைகள், அப்படிப்பட்ட மனநிலை உணர்வுகள் இருக்கும் என்றால் அது சுகமடையட்டும். இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் சுகமடையட்டும். தொடர்ந்து எழுந்து பயணப்பட அவர்களுக்கு உதவி செய்யும் தாப்பனே. தேங்க்யூ ஃபாதர். எங்களை குறித்து எங்கள் பரம தகப்பன் வைத்திருக்கிற உயர்ந்தரமான எண்ணங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எஸ், ஆவியின் சிந்தையை எங்கள் வாழ்விலே கொண்டு வாங்க. ஜீவனும் சமாதானமும் புரண்டோட செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், 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 ஆமென். Praise God. Hallelujah.
சகோதரர் பாலசேகர் அவர்கள் பேசின வாழ்வை மாற்றும் தேவ வார்த்தைகள் DVD, MP3 மற்றும் பென்டிரைவில் வடிவில் கிடைக்கிறது. பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 04624950 மற்றும் 9578204750.